ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஜிக்குடைய தி ஸ்வீட் நைட் வித் ஸ்ட்ரேஞ்சர்களோட ஒன் ஷாட் போட்டிருக்கோம். அது 2/2 ஃபைனல் பார்ட்ஸ். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜின்னும் டேவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. டே வந்து இந்த மாதிரி நம்ம ஏன் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ டே ஜிமினே பார்த்துருக்காங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக நின்றுருக்காரு. ஆனால் ஹாப்பியாக அப்படிலாம் இல்லை, ரொம்ப நர்வஸோடு நின்றுருக்காரு. அப்படி ஒரு பயம் பதட்டம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க ஜிமின் ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐசாலே சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு புரியுது, ஆனால் அவருக்கு எப்படா மேரேஜ் நடந்து முடியும் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ ஃபைனலாக மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஜான் ஜங்கு நீ பார் ஜிம்னி திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்கிட்ட கேட்குறாங்க, பார் ஜிம்னா நீ ஜான் ஜங்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம் ஹேண்டர் இங்கே போடுறாங்க. ஜங்கோட ஹேண்டர் இங்கே போடுறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப எவ்வளோ டேஸ் கேட்டிருப்பேன் இந்த பையன்ட்ட மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சிருப்பேன். ஆனால் அப்போலாம் அந்த பையன் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இனிமேல் அவனுக்கு எனக்கு கவலையே பட மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. அது இப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜிம்முடைய ஹோர்கில் ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாரு. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹேண்டை பிடிச்சி கீழே இறங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜங்கோட அப்பா மட்டும் தான் வராங்க. ஜங்கோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்ப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீ எதுக்கும் பயப்படாத ஓகேவா, உன்னோட ஸ்டடீஸ் எதுவும் வந்துட்டு ஸ்பாயில் ஆகாது ஓகேவா, உன்னை நல்லா படிக்க வைப்பா, உன்னை நல்லா பார்த்துப்பான், நீ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜிம் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா, நீ எதை பற்றியும் பயப்படாத. சம்டைம்ஸ் சின்ன பசங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுலாம் யூஸ்வல் தான் ஓகேவா, ஆனால் நீ அதுக்காக பயப்படாது, ஏன்னா ஜங்கோ நல்லா பார்த்துப்போம் ஓகேவா, நீ பயப்படக்கூடாது என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ வந்துட்டு நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறத சொல்கிறாங்க. நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன் ஓகேவா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க அழகா. இப்போ ஜங்கோட அப்பாவும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபன் போயிடுவோம் ஆனால் உன்னை நல்லா பார்த்துப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் ஓகே ஆண்டி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி ஜங்குக்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணால் நம்ஜுன் சின்னு இருக்காங்க. ஜிம் அப்படி நம்ஜனை பார்க்குறாங்க. நம்ஜனுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எதுவும் கேட்க அவர் ரெடியாக இல்லை. ஏன்னா தன்னோட பையன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்துருக்கானாக்கா ஏதோ ரீசன் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம நம்ஜன் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. இப்போனாக்கா இப்படி தான் நின்றுருப்பாங்க. ஜின்னுக்கு நேராக ஜங்குக்கும் நம்ஜனுக்கு நேராக ஜிம்மு தான் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தானே பிளஸிங்ஸ் வாங்க 2 பேர் இருப்பாங்க. ஜின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கிட்ட இருந்து பார்ப்பேன், என் பையன் குழந்தை அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ பத்திரமா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், யூ டோன்ட் வரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் போயிட்டு அவங்க நம்ஜனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு என்ன மனசு வந்து சொல்கிறாங்க, சாரி டேட் ஐம் சாரி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இது நம்ஜனுக்கு நல்லா புரியுது, ஏதோ என் குழந்தை தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிட்டே அவருடைய ஏஸ்கிட்ட போய் பேசுகிறாரு. எனக்கு தெரியும்னு ஏதோ ஒரு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அப்பா மேலே கோப்படவே மாட்டேன் ஓகேவா, நீ என்ன பண்ணாலும் அப்பா கூட தான் இருப்பா புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப நம்ஜன் டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப அழகாங்க. இதை பார்க்குறப்ப ஜின்னுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஏக்கமா ரொம்ப பாசிட்டிவா ஒரு மாதிரி அப்படி இருக்குது. எனக்கு அந்த பாசத்தை கொடுக்கவே மாட்டியா, நான் உனக்கு பாசத்தை கொடுக்காம போனது ஏன் தப்புது, ஆனால் நீ வந்துட்டு உன்னோட அப்பா மேலே வச்சிருக்கல, அப்போ எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாதா சொல்கிற மாதிரி நம்ம ஜின்னு ஏக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜேகோப்க்கு நல்லா புரியுது, ஏன்னா ஜேகோப் சின்ன வயசுன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு, நீ வந்துட்டு உன் லவ் வந்துட்டு ஜிம்மினுக்கு கொடு, ஜிம்மின் வந்து நீ பெத்த குழந்தை, நீ சும்மா வந்துட்டு ஒயன்னு சொல்லிட்டு பண்ணி நீ சுற்றிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ ஒன் டே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி அவர் நினச்சி பார்க்குறாங்க, இன்றைக்கி நம்ம ஜேகோப் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் நான் அன்றைக்கி அவன்ட்டு அதான் சொன்னேன், என்ன சின்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நம்ம ஒரு ஸ்டெப் மாமா இருந்துடக்கூடாது, நம்ம வந்து ரியல் மாமா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் ஒயனுக்கு கொடுத்த லவ்னால தான் நம்ம ஜிம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் அவர் இப்படி இந்த மாதிரி இருக்கார். அவர் நம்ம ஜிம் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சிருப்பார் நம்ம ஜிம்னு. அவருக்கு சின்ன பிடிக்கும் தான், ஆனால் அதிக பாசம், அந்த கம்ஃபர்டபுள், அந்த கேரிங் எல்லாத்தையுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக ஹைட் பண்ணாமல் சொல்ல முடியினாக்கா அது நம்ம அவர் சின்னாச்சு நம்ஜினான்னு சூஸ் பண்ணாக்கா நம்ம நம்ஜினை தான் ஜிம்மின் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ஜின் தான் எல்லா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியும் கொடுப்பாரு நம்ம ஜிம்முக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் அழகை பார்க்க நம்ஜினோட தேங்க் பண்ணுங்க, பாரு நீ அழகக்கூடாது வைக்கும், நீ ஹாப்பியாக தானே இருப்ப, மேரேஜாக பண்ணிட்டு நீ அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஜிம் நம்ஜினே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவம் இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு எந்த கோவமும் வராது ஒன்றும் சொல்லிட்டு இப்போ அவர் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு ஃபோர் கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு கிராண்ட் இருக்காங்க, போய் பிளஸிங்ஸ் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கும் அப்படி கிராண்ட் பார்க்கிட்ட போகிறாங்க. ஜிம்மோட கிராண்ட் ஜிம்மோட ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகாங்க. ஐயோ என் குழந்தை வந்து ரொம்ப குழந்தை நினச்சி டக்குன்னு மேரேஜ் ஆகிட்டா என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நல்ல பையனாக இருக்குது நீ பார்க்குறதுக்கு, என் குழந்தை நீ பார்க்குற விதமே எனக்கு புரியுது, நல்லா நான் வந்து நல்லா பார்த்துப்பேன், நீ ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட கிராண்ட் ஜங்கு பார்த்து சொல்கிறாங்க.
இப்போ ஜங்குக்கு உங்கள் பாருங்க கிராணி, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் கிராண்ட் சாரை நல்லா பார்த்துப்பாங்க யோசிச்சாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இங்கே பாருப்பா அவன் குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட அடம் பிடிப்பான், ஆசைப்படுவான். அவனுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டேன்னா எதுவும் அழ வைக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்தான் எங்களுக்கு தாங்கிக்க முடியாது, அவன் சின்ன வயசில் நிறைய விஷயங்களுக்கு அழுதுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு தான் அதெல்லாம் இன்டெரக்டாக ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஒரு அழுதுக்கு ரீசனே ஜின்னு தான். இப்போ அவங்க பார்க்குறாங்க, இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா தான் நீ அழ வைக்காமல் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. குழந்தைங்களாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த ஜிம்மன் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கிராண்ட்மா கிராண்ட்ஃபானை போயிட்டு வருவா சொல்கிறாங்க. இருடா உன்னோட அக்கா ஒயன்ட்டுக்கு அப்புறம் உன்னோட அக்கா ஒயன்கிட்டே உன் மாமாட்டே இருக்காங்களோ அவங்கள்ட்டே பிளஸிங்ஸ் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கிட்டே ரெடியாக கட்டுறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜிம்மன் தேவையே பார்க்குறாங்க. டே அண்ட் ஒயனை பார்க்குறாங்க. ஒயன் வந்துட்டு இருக்கா. ஒயன் பார்க்குறா ஜிம்னு ஹாப்பி மேரி லைஃப் அப்படி சொல்கிறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே டே பார்க்குறாங்க. ஜிம்முக்கால டே காலையும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஜிம் வந்து டேவோட ஐ கான்டாக்ட் பண்ணிக்க விரும்பவே இல்லை. அப்படி ஒரு கீழே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே பார்த்துருக்காங்க ஜங்கு ஜிம்னு ஒன்றா நிற்கிறது பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இதான் ஃபேட்டு போல் அப்படி சொல்லிட்டு அவரும் ஹலோ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவரை பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஜிம்னா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன ஒயன் தானே ஜிம்மில் அக்கா, அவள் தானே சொல்லணும் இதெல்லாம், ஆனால் அவள் சொல்லாமல் ஏன் டே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஓகே கண்டிப்பாக நான் என் ஒய்ஃபை நல்லா பார்த்துப்போ சொல்லும்போது நம்ம டேபிள் சில மாதிரி இருக்காங்க. ஃபைன்டா நம்ம இவங்க 2 பேரும் பிளஸிங்ஸ்லாம் வாங்கிக்கல. எனக்கு அவங்க பேர் சின்ன பசங்க, அவங்களும் சின்னவங்க தானே. ஜஸ்ட்டு ஒரு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு இல்லை. ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறது தானே, சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு இப்போது ஜிம்மும் ஜங்க்கும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தான் ஜிம்மில் பார்க்கும்போது அப்படி இருக்குது, ஹக் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் ஜிம்மில் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ அவருக்கு எனக்கு ஒரு மாதிரியாக கேராகவே இருக்குது. அதனால தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு போகலாமா காருக்கு சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன். ஜங்கும் ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஓகே அங்கிள் ஆண்டின்னு அப்புறம் பார்க்குறவங்களா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் யோசிச்சு பார்க்குறாங்க. நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. நீ போ நான் அப்புறம் பேசுகிறேன் உன்ட்ட சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு காரில் உட்காராங்க. ஜங்கு உட்காராங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு ஏன்னா அவருக்கு ரொம்ப கேராக இருந்தாலும் அவர் எட்டி பார்க்க வேறு வெளில அவங்க ஜின்னு பார்த்தா ஏக்கமும் பார்த்துருக்காங்க. ஜிமினாக்கா ஜங்கு கூட சாஞ்சிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு அப்படியே இருக்க சாச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ ஜின்னு ரொம்ப அழகாங்க. நம்ம பார்த்துட்டு அவன் கடைசி வரைக்கும் நான் என் மேலே லவ் இல்லை அவனுக்கு அப்படி சொல்லி ரொம்ப அழகாங்க. அங்கே பாரு ஜின்னு அப்புறம் பேசுகிறேன். ஓகே டயர்டாக இருக்குது, உனக்கு சமாதானம் பண்ணி டயர்டாக இருக்குது, எல்லா முடிவு எடுத்தது நீ ஓகேவா, அந்த செஞ்சு கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு இப்போ அவங்க தான் ஜங்கோட அப்பா மட்டும் பேசுகிற. ஓகே நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த மேரேஜ் விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. அம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் டயர்டாக இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்குறா. ஜின்ன பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லடா ஒயின் எப்படி இருக்கா, நல்லா இருக்கல சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கமா சொல்கிறாங்க. மேரேஜ் ஒர்க்கில் வர ஒன்றும் சரியாக பேசலடா, நல்லா தானே இருக்கா சொல்லி ஜின்னு ஒயின் கிட்ட ரொம்ப பாசமாக அவ்வளோ கேரிங்க பேசிட்டு இருக்காங்க. ஒயின் நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறா. அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. இதனால தான் இந்த ரீசனால தான் அவன் ஹர்ட் ஆனா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அவங்களோட மேரேஜ் செட்டில் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்துப்பாங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஜின்னு வராங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிமின் இருக்க மாதிரியே அவருக்கு இருக்குது. ஏன்னா ஜிமின் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பார். வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பார். ஜின்னு டெய்லி திட்டுவாங்க ஜிமினை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன திட்டுறது நான் என்ன கேட்குறது சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் வாசம் கொடுக்குறாங்க இல்லையா, செல்லம் கொடுப்பாங்க. அதாவது யாருனாக்கா நம்ம கிராண்ட்ஃபா நம்ம ஜின்னு இவங்கெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க ஜிமினுக்கு. ஆனால் ஜிமினை போய் துருத்துருன்னே தான் இருப்பார், சேட்டை பண்ணிட்டே தான் இருப்பார் எப்போதுமே. இப்போ நம்ம ஜின்னுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ குழந்தைன்னு நினச்சேன், இப்போ வரைக்கும் குழந்தைன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு 18 இயர்ஸ் மட்டும்தான் ஆகுதுன்னு உனக்கு நான் 20 கூட வரவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு மேரேஜ் ஆகிட்டுல சொல்லி நம்ம ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்மோட ரூமுக்கு போகிறாங்க. ஜிம்மோட ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த திங்ஸுமே இல்லை, எல்லா திங்ஸுமே நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க, பேக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. நம்ம அவங்க வீட்டுக்காக அனுப்பி வச்சுட்டாரு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரூமே எம்டியாக இருக்குது. அவர் பெட்டில் உட்காருறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜிமின்னு உனக்கு அம்மாவோட பாசம் புரியாமல் போயிட்டா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜின்னுங்க பாரு ஏன் ஜின்னு இப்படி இருக்க, எதுக்காக அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் நினச்சேன் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஜிமினியே கூட நம்ம தானே இங்கே நம்ம மட்டும் தானே இருக்க போகிறோம், அப்போ ஒயின் இருக்க மாட்டா, அப்போது ஜிமினிக்கு நிறைய லவ் கொடுக்கணும்னு நினச்சி சொல்கிறாங்க. எப்படி அவள் இல்லை நான் மட்டும் தான் லவ் கொடுப்பேன், அவள் என்ன லவ் கொடுக்க மாட்டா அப்படி தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஜின்னா ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னது ஒன்று தான், 2 பேருக்கு லவ் ஈக்குவலாக கொடுத்தா நான் சொன்னே தவிர இவன் நீ எக்ஸ்ட்ரா நீ ஜிமினை கொடுத்தா நான் கோவப்பட்டுருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அவனை வந்து நீ பெற்ற குழந்தை ஒயின், இப்போ நீ வந்து பெற்ற இருக்காத ஒரு பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ அவளுக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருக்க, அவனை வந்து ரியல் அம்மாவை பார்க்குறா சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் நீ உன் பையனுக்கு கொடுக்காம லவ்வை நீ அவனுக்கு கொடுக்காம அவளுக்கு மட்டுமே கொடுத்தது தான் ரீசன் அப்படி சொல்கிறாங்க. நீ அவள் மனசில் ஒரு அம்மான்ற இடத்த பிடிச்சிட்ட, ஆனால் நீ பெற்ற குழந்தை மனசில் அம்மான்ற இடத்த பிடிச்சிருக்கே அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என் ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிமினுக்கு ஒரு மேலே பாசம் இருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குதான், ஆனால் நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உன்ட்ட எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ண மாட்டேன். ஒரு அம்மா கிட்டத்தில் ஹைட் பண்ணாமல் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக ஜிமின் உன்ட்ட சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜினுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு, ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு இதுக்கப்புறம் நிறைய பார்த்துக்கணும், நிறைய லவ் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் மிஸ் ஆகிட்டே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஜிமின் ஜங் கூட வீட்டு பார்க்கலாம்டா.
நம்ம ஜிம்னி ஜம்க்கும் காரில் வந்திருப்பாங்க. இப்போ அவர் வீட்டுக்கு ரீச் ஆனதுமே ஜம்க்கு தான் ஜிம்னி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேண்டாங்க சொல்கிறாங்க. இல்லை டயர்டாக இருக்கா, நான் தூக்கிட்டே போகிறேன் சொல்லிட்டு அவர் தூக்கிட்டே வராங்க. அந்த வீடு வந்து நியூ ஹோம் தான் ஜிம்னி ஜம்க்காக. ஜம்கோட அப்பா வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜம்க்கு தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்காரிக்கிறீங்க, உட்காரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் உனக்கு ஒரு ஜூஸ் வந்து போட்டு தர சொல்கிறாங்க. ஜூஸ் ஆமாம், அந்த வீட்டில் கிச்சன் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இல்லை அம்மா அரேஞ்ச் பண்ணாங்க, ஓகேவா. ஒன் டேல எல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு நான் போயிட்டு ஜூஸ் போட்டுட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ண சார். ஜிம்முக்கு போயிடறாங்க, சின்ன ஜம்க்கு போயிடறாங்க. ஜிம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜம்க்கு போயிட்டு ஒரு லைம் ஜூஸ் போட்டு வந்து எடுத்துட்டு வராங்க. ஜிம் இது குடி சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க, நீ குடி ஜிம்னு சொல்லிட்டு பக்கத்தே உட்காந்துட்டு அவர் ஃபீட் பண்ணுறாரு ஜூஸை. ஜிம்னு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறேன் சார், ஓகே ட்ரெஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கும், ஒன்று போய்ட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் செட் பண்ணுறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம் லக்கேஜ்லாம் ரூமில் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிட்டு அந்த ஜிம் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்னு போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜங்குக்கு நான் படுத்துக்கோ, எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு படுத்துக்கோ, நம்ம திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்னு படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு 4 hours தூங்கிருப்பாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம். ஜங்க் தான் ஜிம்முக்காக சம் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் சூடாக கொஞ்சம் சூப் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜிம்முக்கு பாருங்க பாசிக்கிறோம், எந்திரிச்சு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு உட்காருங்க. இதை சாப்பிட ஜிம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதான் சொல்கிறாங்க. குக் பண்ண தெரியுமா, நல்லா பண்ண தெரியும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது ஜங்குக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் எதுக்கு ஒரு பண்ணதை வைக்கணும், குக் பண்ண தெரியாது, வீட்டோட ஒர்க்லாம் தெரியாது, எதுவும் ஃபீல் பண்ணதை வைக்கவா, நீ ஜஸ்ட் படிக்க போகிற, படிச்சுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான் ஓகே, எதுவுமே இல்லை, பேபி பிறக்கிற வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, உனக்கு எதுவுமே நீ செய்யணும்லாம் எதுவும் இல்லை ஜிமின், இவன் என்னால் செய்ய முடியாமல் போனால் கூட நம்ம பேட் வச்சுக்கலாம், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கொள்ள பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை, ஒய்ஃப் தான் பண்ணணும், ஹஸ்பண்ட் தான் பண்ணணும், எதுவுமே இல்லை ஜிமின், எல்லாமே ஒன்று ஷேர் பண்ணி பண்ண ஓகேவா, உனக்கு தெரியலனாக்கா அதை நானே பண்ணிக்கிறேன், நீ பொறுமையாக கற்றுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நீ சின்ன பையன், ரொம்ப எங்கே இருக்க, உனக்கு 18 years தானே ஆகுது, ஃபஸ்ட் இயர் தான் படிச்சிருக்கு ஓகேவா, நிறைய உனக்கு இருக்குது, இன்னும் லைஃப் நிறைய இருக்குது, படிக்கிற ஸ்டடீஸ் இருக்குது, நிறைய கரியர் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை என் அம்மாவுக்கு தெரியாதா, என் அப்பாட்ட தான் சொல்லக்கூட இல்லை, ஆனால் என் அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, எதுவும் நான் ஹைட் பண்ண சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. என் அம்மா பாவம், அவங்க நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க, எனக்கு நிறைய லவ் கேர் கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே ஜிமின், ஏன் இவ்வளோ நீ ஒன்றா தானே உங்கள் அம்மா கூட, எனக்கு எதுவுமே தெரியல உன் ஃபேமிலி பற்றி, கொஞ்சம் சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் நடந்த நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் நான் சொல்கிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் சொல்லன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் எதாவது சாப்பிட முடியும் சொல்கிறாங்க. ஜிமினும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காராங்க. இப்போ ஜங்கு தான் கேட்குறாங்க உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு சொல்லிட்டு. ஜிமின் தன்னுடைய ஸ்டோரியை தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜிமின் சின்ன வயசு வந்துருப்பார். எப்படின்னாக்கா ஒரு 4 years இருந்திருக்கும். அப்போ 4 வயசு இருக்குது. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அம்மா இது எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாங்களே, இதுக்கு ஓப்பன் பண்ணித்தாங்களே அப்படி சொல்கிறாங்க. உனக்கு கிஃப்ட்டையா, ஓப்பன் பண்ணித்தாங்க, நான் விளையாடணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு பர்சன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி தராங்க. ஓப்பன் பண்ணித்தாக்கா அது ரொம்ப அழகான கேமிங் கார் தான். ஃபுல்லாகவே இருந்தாக்கா கேம் ப்ளே பண்ணிவிட்டு அந்த காரை வந்து மூவ் பண்ண முடியும். அது ஃபுல்லாக போகும் எல்லா இடத்துக்குமே, ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு இது மூவ் பண்ண முடியும். அப்படி ஒரு கேம் வந்துட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குல்லம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த அப்ளை பண்ணு, ஆனால் ஹாலில் ப்ளே பண்ணு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு பார்க்குறா. அம்மா அது என்ன அப்படி கேட்குறா. ஓ அது கேமாண்டா, அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்புறம் தம்பிக்கு, அதை அவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா அதை ப்ளே பண்ணி பார்க்கவா அப்படி கேட்குறாங்க. ப்ளே பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அதை கொடு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன் கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு ஒயன் அங்கே இருக்கிற ஜிமின் ஒயன்டா ஓகே ஒயன் வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் என்னது எனக்கு மட்டும்தான் அப்போ அப்படி சொல்லிட்டு அந்த கேமை ஒரு வச்சுக்கிறாங்க. அவர் க்யூட்டாக விளையாடிட்டுருக்காங்க. ஒயனுக்கு அதை பார்க்க ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு. அது கேமோட கலந்துருக்கு இல்லையா, அந்த கார் அங்கே மூவ் ஆகுது. இந்த கேமும் ப்ளே பண்ணிட்டு அந்த கார் வந்துட்டு மூவ் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது. இது நியூ மாடலாக வந்துருக்குது, இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் யாரும். ஒயனுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, கூட நான் ப்ளே பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை தரமாட்ட சொல்கிறாங்க குடுறா சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது கேமை வாங்கிட்டு அவரை லைட்டாக புஷ் பண்ணி விட்டுறா. அவர் வந்து கீழே விழுந்துறாரு. எப்படின்னா ஜிமின் டப்புன்னு கீழே விழுவாருன்னு வச்சுக்கோங்களேன். டப்புன்னு கீழே விழுந்துருவார். சின்ன வயசுலேருந்தே கீழே விழுந்துட்டு பயங்கரமான சவுண்டு கேட்குது. இப்போது பார்க்குறாங்க யார் அழறா சொல்லிட்டு. இப்போ சின்ன ஓடி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா அங்கே பாரு அக்கா வாங்கிட்டு அம்மாட்டுக்கு வாங்கி கொடுமா சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப அழறாங்க. அது ரெண்டில் வாங்கி கொடு சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. ஓ அக்கா விளையாடுறாளா, அதனால் என்ன அக்கா 2 கொடுப்பா, நீ வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இல்லாட்டா அது என்னது எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக தான் அழுதுகிட்டே இருக்குது. குழந்தை தானே 4 years தான் ஆகுது. இப்போது இங்கே ஒரு பசங்க வராங்க. சின்ன அப்படி கூப்பிட்றாங்க. சின்ன திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படி கேட்குறாங்க. இல்லை நம்ஜூனுக்கு பாரு இது மாதிரி ஒய்யன் விளையாடணும் ஆசைப்பட்றா, அவளும் தெரிஞ்சுக்கணும் இது நியூ கேம் தானே அப்படி சொல்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்தது ஜிமினுக்கு அப்படி சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, அக்கா தம்பி தானே யூஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும், இதில் போய் என்ன இருக்குது என்ன இருக்குது நம்ஜூன் அப்படி சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு நான் அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா அது அவள்
அவள் ஜிமினுக்கு தரமாட்டா சரியா, அதே மாதிரி ஜிமினும் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவனும் தரமாட்டான். சேம் டைம் அவன் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படவும் மாட்டான். நான் அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா, அது புரிஞ்சுக்கோ ஜின் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. நம்ஜன் இதில் என்ன இருக்குது, அவங்க 2 பேரும் அக்கா தம்பி தானே சொல்கிறாங்க. அப்படியா, அப்பனையே நான் ஓயின்ட்ட சொல்ல மாட்டேன் விட்டு கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு ஜின் நான் அப்பயே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, 2 பேரும் ஈக்குவல் தான் ஓகேவா. இவன் என் பொண்ணு இவன் என் பையன், அவ்வளோதான். எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான். நான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். நான் பாஷ்பாலிட்டி பார்க்க மாட்டேன் உன்ன மாதிரி அப்படி சொல்கிறாங்க. நான் பாஷ்பாலிட்டி பார்க்குறேன் நான் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ பாஷ்பாலிட்டி பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ஜன் என்ன பேசுகிறாங்க பாரு ஜின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. குழந்தைங்க 2 பேர் பக்கத்தில் இருந்தால அவருக்கு பேச முடியல. அதுக்கப்புறம் வேண்டாம் இதை பற்றி பேச வேண்டாம் அமைதியார் சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிமி தான் வந்துட்டு டாட்டா அது என் கேம் தெரியும் டாட்டா வாங்கி தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜன் தான் ஒயனோட ஹேண்டில் இருக்கிறது வாங்கி கூட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா அம்மா சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜின் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் மறைக்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயன்ட்ட கேம் கையில் கொடுத்துட்டு நீ ரூம் எடுத்துகிட்டு போய் விளையாடு சொல்லிட்டு அனுப்பிடுறா. இப்போ இடத்துல ஓடி போயிடா. ஜிம்னுங்க பயங்கரமாக கரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாட்டா அது என்னது என்கிட்ட வாங்கி கொடு டாட்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இப்போ நம்ஜன் தூக்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜின்னை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க. ஜிமின் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு 3 பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன மோச்சி அழகிற சவுண்டு கேட்குது அப்படி சொல்ல வராங்க. அவ்வளோ வந்து பார்த்தா அவங்க ஜிமின் பயங்கரமாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஜிமின் தங்கம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட கிராண்ட்மா விளையாண்டு ஆகுறாங்க. போய் தூக்குறாங்க. என்னாச்சு தங்கத்துக்கு ஏன் அழகாக சொல்கிறாங்க. கிராண்ட்மா அது வந்து சொல்கிறாங்க. இப்போ சொல்லுப்பா அப்படி கேட்கும்போது நம்ஜன் தான் இங்கே நடந்தாலும் சொல்கிறாங்க. அங்கே பார்ஜின் உனக்கு ஏன்ப்பா மனசாட்சியில் உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்க குழந்தை ஏன் பழ வைக்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு இல்லை ஆண்டி அவ்வளோ ஆசைப்படுறாள் அது நியூ கேம் தானே ஏன் நம்ஜன் நீங்கள் 2 வேண்டது கூட சொல்கிறாங்க. அது நியூவாக வந்திருக்கு அது ரொம்ப குழந்தைங்க விளையாடுறது ஓகேவா. இப்போ ஜிம் தான் ரொம்ப சின்ன எதுக்காக வேண்டது கொடுத்தா சொல்கிறாங்க. அதில் போய் என்ன இருக்குது நீங்கள் அவளுக்கு ஒரு வேண்டது இருக்கலாம் நீங்கள் 2 வேண்டது பிரச்சனை இருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு தான் நம்ஜன் திட்டிட்டு கிச்சனுக்கு போயிடறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மோச்சிக்கு என்னாச்சு சொல்லிட்டாங்க. டேட்டே அப்படி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா இறக்கி விடுறாங்க. போ டேட்டே கூட விளையாடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டாங்க. வந்து நம்ம டே எனக்கு ஜிம்னுடைய மாமா பையன் நம்ம நம்ஜனுடைய அக்கா பையன் தான் நம்ம டே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே இப்போ உண்டா அப்படி சொல்கிறாங்க. நான் இப்போ தான் வந்தா என்னாச்சு மோச்சி பாப்பாவுக்கு அழுது அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. டே ஒய்யன் இல்லை அவங்க வந்துட்டு கேம் வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி விட்டு அக்கா தானே அப்புறமா தருவா என்ன சரி நம்ம டே தான் வந்துட்டு டேஸ்ட்டில் வைப் பண்ணுங்க பாரு உனக்கு டேட்டே என்ன எடுத்துருக்க பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்னுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டு சாக்லேட் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இல்லை டே சாக்லேட் கொடுக்காத அவனுக்கு ஏற்கனவே வந்துட்டு பல்வலி வந்திருக்கு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் இது நல்லாயிருக்கும் ஒன்றும் செய்ய சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டேட்டி கொடுத்ததுன்னு சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. உனக்கு டேட்டா ரொம்ப பிடிக்கணும் சாப்பிட சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிமின் தான் அந்த சாக்லேட் டெக்யூட்டாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னா கொஞ்சம் பேசல ஸ்மைல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கு. படையது போதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே நீ எப்போ வந்தா சொல்கிறாங்க. இப்போ தான் அவனை பார்க்க தான் வந்தா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கிராண்ட்ஃபா வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியே எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சு அவங்க கூடவே நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு நம்ம ப்ளே பண்ணுவோமா கேட்குறாங்க. ப்ளே பண்ணலாம் பெஸ்ட் டைம் வந்து பார்க்க ஜிம்னு டேவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். டேக்கிட்ட ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி விளையாடுவார் அவர். இப்போ நம்ம ஜிம் டேவும் ப்ளே பண்ணால் இப்போ ஒயண்டா கட்டரும் மட்டும் வெளில வரா. அம்மா எனக்கு அந்த கேம் 2 போர் அடிச்சு சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு ஆமாம் எனக்கு அது நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது அங்கே சொல்லிட்டு கேம் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே நீ விளாண்டால நீ வை அப்புறமா விளையாடுவான். அவன் டே கூட விளையாண்டுருக்கான் சொல்கிறாங்க. டே இப்போ தான் சொல்கிறாங்க. டே இப்போ தான் வந்தான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்தான். அவன் டே கூட வெளியே ப்ளே பண்ணிருக்காங்க கார்டனில் ஓகேவா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா அங்கே தான் இருக்காங்க. அவன் இப்போ கேம் கேட்க மாட்டான் அப்படியே வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் தான் டேன் டைம் கட்டதும் கேமை போட்டு அப்படி ஓடி போய் பார்க்குற அப்பா தக்கன் பட்டேவும் ஜிம் தான் பிடிச்சி ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி பிடி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. பிடிக்கணும் ஒன்று நான் வரேன் இது சொல்லிட்டு டேவும் ஓடி போகிறாங்க. 2 பேரும் விளையாடுறாங்க. இது பார்க்க அழகாக இருக்குது. நம்ஜின்னு அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து அழகாக ப்ளே பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் தான் ஓடிட்டே இருக்காங்க. நம்ம டே பார்க்குறாங்க. பார்க்குறதுனா குட்டி ஒன்று என்ன ஓட்டுற சொல்லிட்டு அவர் போய் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டேக்கும் ஜிம்னுக்கு 6 இயர் பக்கம் டிஃப்ரெண்ட்டு. ஒயனுக்கும் ஜிம்னு டேக்கும் ஒரே வயசு தான். இவங்க 2 பேருமே 6 வயசு பெரியவங்க நம்ம ஜிம்னை விட. இவங்க 2 பேர் ப்ளே பண்ணுற பக்கம் டேக்கு ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எப்போ வந்து அப்படி கேட்குறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் எப்போ வந்து நீ எங்கே போய் இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. நான் ரூமில் இருந்தேன் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ எதுக்கு மூச்சு அழ வச்சு அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போ ஏன் தான் வந்துட்டு ஜிம்மை பார்த்து முறைக்கிறா. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. என்ன முறைக்கணும் தம்பி பார்த்து அப்படி கேட்குறாங்க. அது மூலம் டேட் அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு நீமா விளையாடலாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேர் மட்டும் விளையாடலாமா சொல்கிறாங்க. என்னப்பா 3 பேர் இருக்கோம் நம்ம மட்டும் எப்படி வர முடியுமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. நீ ஏன் இப்படி இருக்க உன் தம்பி தானே அவன் எவ்வளோ அழகாக விளையாடிருக்கா அவங்க கூட சேர்ந்து விளையாட அப்படி சொல்கிறாங்க. எப்போ தான் தனியாக விளையாடணும்னு நினைக்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஒயனு போகிறா 3 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இப்போ நம்ஜின் பக்கம் கால் வர சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம கிராண்ட்ஃபார்மே வந்துட்டு உள்ளே எழுந்து போயிடறாங்க. 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ஜிம்மின்னு நம்ம டே ஒயன் 3 பேர் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம்மினோட டே வந்து ஜிம்மின் தூக்கி சுற்றிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு ப்ளே பண்ணுறது ஒயனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறா நம்ம ஜிம்மினும் டேவும் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ கீழே வந்து பயங்கர விளையாடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு சொல்கிறாங்க. நான் கீழே விட்டுட்டா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லிட்டு ஒயன் தான் தள்ளி விட்டுப்பா ஜிம்மின் பார்த்துப்பாங்கன்னு சொல்லவே இல்லை.
சிலம்பி சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹேண்டில் ரப் பண்ணி விடுறாங்க. தெரியாமல் கீழே வந்துட்டியா சொல்லிட்டு ஒரு அவளுக்கு என்ன பண்ணுறாங்க சிக்ஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. இது பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிடுது. ஒயன் பார்க்குறாட்டே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஏன் ஒயன் சொல்கிறாங்க நீ எதுக்கு அவனை சிக்ஸில் கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. இவன் மூச்சு ஏன் கிஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் ஐநூறு சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கிட்டே கிஸ் பண்ணது ஒரே ஷை அப்படி குட்டி பையனாக இருக்கும்போது ரொம்ப ஷை ஆகிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. அச்சட்டே டேட்டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. அச்சே டேட்டே கிச்சு அப்படி சொல்கிறாங்க. என்ன டேட்டே கிஸ் பண்ணிட்டானா அவன் சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு ஜிம்னு டைம் ப்ளே பண்ணுறாங்க. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ எப்போ தான் அவங்க கூட ப்ளே பண்ணுறல இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மட்டும் தான் இருந்தோம். இப்போ ஜிம்னு வந்துட்டானே அது ஜிம்னு பண்ண ஆல்மோஸ்ட் இப்போ 4 years ஆயிடுச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் மட்டும் பேர் மட்டும் தான் இருந்தோம். இப்போ அவங்க க்யூட்டாக குட்டே அழகாக இருக்கானே சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்னே கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிக்கிட்டே ஜிம்னா ஜிமினுக்கும் டேனா ரொம்ப பிடிக்கும். டேபிள் எப்போதுமே ஜிமின் பாசமாகவே இருப்பார். அவரும் அப்படி சேம் பாசமாக இருப்பார். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே நீ வாங்கிட்டு வந்து சாக்லேட்னா கொஞ்சம் இருக்குது அதை போய் எடுத்து விட்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறா நீ அவனுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கே வாங்கிட்டு வரலாம் சொல்கிறாங்க. உனக்கு சாக்லேட் பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. நீ வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 பேருக்கு வாங்கிட்டு வரா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு உள்ளே ஓடி போயிடுறாரு. சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. டே இந்த அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பாதியாக கட் பண்ணி இந்த ஆக்காட்டை சொல்லிட்டு ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் க்யூட்டாக சாப்பிட்ருக்காங்க. ஜிம் நல்லா அழகாக இருப்பார் ஜப்பியை பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா டேவோட சிக்ஸ் அதை டேக்கு அதே மாதிரி கொடுக்குறாங்க ஃபீட் பண்ணுறாங்க. டேவும் சாப்பிட்றாங்க. இப்போ ஏன்னு பார்க்குற முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு வேணுமா ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டே வந்துட்டு இது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது வேண்டாம் நீங்கள் வந்துட்டு அவன் சாப்பிட்டது சொல்கிறாங்க. இதில் போய் எனக்கு அவன் தம்பி தானே உடச்சி தானே கொடுத்தாங்க வாங்கிக்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வேண்டாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜீவன் வேணும் ஓகே டேவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமினும் டே வந்து ப்ளே பண்ணிச்சுவாங்க. சரி ஓகே டைம் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. நீ எப்படி போவ தானே ஐயரு சொல்லிட்டு ஜிமின் ஓடி போயிட்டு டேடா டேடா அப்படி கூப்பிட்றாங்க. என்ன சொல்லிட்டு நம்பிச்சுன்னு கேட்குறாங்க. டேடா டேவை போயிட்டு வீட்டில் விட்டுணும் சொல்கிறாங்க. அப்படியா போய் விட்டு வரணுமா சொல்கிறாங்க. நானும் விடுவேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி வா சரி டேவ் ஜிமின் நம்பிச்சுருந்தான். ஜிமினி அவங்க டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விடுறாங்க. இப்போ அங்கே டேவோட அம்மா பார்க்குறாங்க. மூச்சி சொல்லிட்டாங்க அத்தை சரி ஜிமின் கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா தான் ஜிமினை தூக்கி கொஞ்சிறாங்க. அச்சோ செல்லம் அழகாக இருக்கடா சொல்லிட்டு அவங்க அப்படி பார்த்துருக்காங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்தியா வீட்டுக்கு ஆமாம் டேட்டே விட்டுட்டு போவோம் தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஜிமினும் நம்ம ஜின்னு கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு அப்படி பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு டேவுமே இப்படி தான் போகும். நம்ம ஜிம்னுக்கு எதனா பிடிச்சா அது ஒயனுக்கு பிடிக்கும். ஒயனுக்கு பிடிச்சா நம்ம ஜிம்மிட்ட பிடிங்கி கொடுத்துருவாரு. அப்போ ஜிமின் ரொம்ப அழுவார். இப்படி தான் இவங்க சமாதானம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்ட ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போது ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 7 years இருக்கும். 7 years இருக்கும்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எல்லோரும் சைக்கிள் ஓட்டுறதை பார்க்க ஜிம்னுக்கு ஆசை இருக்கு. டேட்டா அப்படி கேட்குறாங்க. என்ன ஜிமின் என்ன வேணும் அங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிமின் நம்பிச்சுக்கிட்ட போயிட்டு எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்கிறாங்க. சைக்கிள் எல்லாரும் ஓட்டுறாங்க எனக்கு சைக்கிள் வேணும் அப்படி சொல்லி கேட்கவும் நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. சரி வாங்கி தரேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே அவர் சைக்கிள் வந்துட்டு வராங்கன்னுட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் ஓடி வராங்க. வெளில அந்த உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சைக்கிள். அதை பார்த்து ஜிமின் ஃபர்ஸ்ட்டில் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் அப்படியே குதிச்சிட்டு இருக்காரு. கிராண்ட்பா ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் ஓடி வருமா அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சைக்கிள் என்னப்பா சைக்கிளா இங்கே பார்த்தீங்களா நான் விளையாட கேட்டேன் விளையாண்டுட்டாங்க சைக்கிள் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கத்தில் எல்லோரும் விளையாடுறாங்க. நானும் விளையாட பண்ணுவேன் ஜிம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அழகாக இருக்கலாம் ஜோன்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஒய்யன் என்ன பண்ணி பார்க்கலாம். ஒய்யன் வந்து டியூஷன் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் நியூ சைக்கிள் இருக்குது. அதை பார்த்துட்டு டேட் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒய்யன் சொல்லுமா சொல்கிறாங்க. நியூ சைக்கிள் எப்போ வாங்கினு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஒய்யன் தான் பேக் வந்து ஜின்னுக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜின்னு வாங்கிக்கிறாங்க பேக் கொடுமா சொல்லிட்டு. இப்போ ஜின்ன ஒய்யன் என்ன பண்ணுறா கொடுங்க நான் ஓட்டணும் சொல்கிறாங்க. ஓட்டணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் ஆமாம் ஏன் ஓட்டு பார்க்கட்டுமே சொல்கிறாங்க. என் ஜிம் பார்க்குறேன் நோ இது எந்த நான் யாருக்கு தர மாட்டேன் எந்த அப்படி ஜிம் போயிட்டு சைக்கிளை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா ஏன் நான் ஓட்டக்கூடாது டாடி இது யாருக்கு அப்படி கேட்குறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. இதுவா இது ஜிமினுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கா அப்போ எனக்கு இல்லையா சொல்கிறாங்க. பாரு ஆல்ரெடி நீ உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தது நீ பாதி ரேஸாக ஓட்டினா அதுக்கப்புறம் ஓட்டாமல் போட்டுங்க பாரு அது எப்படி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சைக்கிள் பழைய சைக்கிள் நின்றுருக்கு. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக அது ஓட்டாமலே அப்படியே வச்சிருப்பா. இவ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஸ் தான் ஆசை ஓட்டிருப்பா. அதுக்கப்புறம் தூக்கி போட்டிருப்பா. அப்படியே ஓரமாகவே கிடந்திருக்கும். அது அப்படியே வீணாக போயிடுச்சாங்க. இப்போ நம்ம வேணும் பார்க்குறா. இல்லை டாட் எனக்கு இப்போ ஓட்டணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே தம்பி ஓட்டிட்டு வந்து நிறுத்துவான் அப்போ நீ ஓட்டிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போவே நான் தான் ஃபஸ்ட்டு இது ரைட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நான் தான் ஃபஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லைம்மா நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் மாற்று வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் வா சொல்லி கூப்பிட்றாங்க. டயர்டாக இருப்பா டியூஷன் விட்டு வந்து சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா எனக்கு ஓட்டி ஆகணும் அப்படி சொல்லி ஒயன் சொல்கிறா. ஜிம் பார்க்க டயர்டாக நோ நான் எனக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டேது என்னது எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி ஜிம் வந்து சைக்கிள் டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இப்போ ஒயனோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. சரி ஒயனுக்கு பாரு அவன் தம்பி இதில் ஆசைப்படல அவனுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அவனோட அப்பா நீ விட்டு கூட அம்மா சொல்கிறாங்க. இல்லவே இல்லை கிராண்ட்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னம்மா அடம் பிடிக்கிற ப்ளீஸ் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நோ எனக்கு வேணும் இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ஜின் பார்க்குறாங்க. இப்போ உனக்கு நியூ சைக்கிள் வேணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இன்னைக்கு ஒன் டே டைம் கூட ஓகேவா டுமாரோ மார்னிங் உனக்கு நியூ சைக்கிள் வந்துடும் ஓகேவா ஆர்டர் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இது வந்து ஜிம்னுக்காக ஆசைப்பட்டு வாங்கினது. அவன் ஆசைப்பட்டு கேட்டான் ஓகேவா அவன்கிட்ட அடம் பிடிக்காத அவன் அழ வைக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. என்ன ஒவ்வொரு டைமும் ஜிம்னு அழுவாங்க.
அவர் அழாத நாளே கிடையாது, உனக்கு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க, எனக்கு நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன், உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை டேட், உங்களுக்கு எல்லாமே ஜிம்மின்னு தானே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின்னி பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லை ஒயன்மா, அவருக்கு உங்கள் 2 பேரும் ஈக்குவல் பாஸ் தான், நீ அப்படி சொல்கிறேன் எனக்கு இல்லை, நான் கேட்டால் எப்போதுமே டேட் இப்படி தான் சொல்கிறாங்க எனக்கு. இப்போ நம்ம ஜின்னி பார்க்குறேன், நம்பின்னு பார்க்குறாங்க, நீ சொல்ல மாட்டியா, உனக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னி பார்க்குறாங்க, அதுவும் சொல்கிறாங்க, நீ அட்வைஸ் பண்ணவே மாட்டியா, 2 பேரும் ஈக்குவல் தான் ஓகேவா, நீ அவள்கிட்ட சொல்லி புரிய வையா, எதுக்கு அடமெண்ட்டாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஒயன் என்ன ஜின்னி ஹக் பண்ணி அழுதுருக்கா, நீங்கள் சைக்கிள் ஆர்டர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணுறேன், நாளைக்கு மார்னிங் தான் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அம்மா எனக்கு அதை ஓட்டி பார்த்து அவனா ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறா சின்னக்கிட்ட. சின்ன பார்க்குறாங்க, நம்ஜன் ப்ளீஸ் நம்ஜன் சொல்கிறாங்க. அவன் அழுவான் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்து ஓட்டி பார்க்கணும் ஆசைப்படுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா சைக்கிள் தரவே மாட்டேன் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்தா நான் ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சின்னக்கிட்ட சொல்லும்போது சின்ன வந்து எப்போயும் ஒயன் என்ன கேட்டால் அப்படி பண்ணி கொடுத்துருவாரு. அவன் வந்து எதுக்குமே நோன்னே சொல்ல மாட்டார். ஏன்னா அவளுக்கு ஜின்னுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும் போது நம்ம ஒயனுக்கு ஒரு 4 இயர்ஸ் பேபியாக இருந்திருப்பா. அப்போ வந்து இவங்க தான் அவனுக்கு அம்மா சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்லும்போது அவள் கேட்டுப்பா, நீங்கள் எனக்கு அம்மானே எனக்கு எல்லாம் பண்ணுவீங்களா, இல்லை பாஸ் மார்ப்பீங்களா, அடிக்க மாட்டீங்களா, திட்ட மாட்டீங்களா கேட்டுப்பா. அவள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நான் அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன், உனக்கு அம்மாவாகவே இருப்பேன், நான் உன்னோட அம்மா தான், நீ என்னோட பொண்ணு தான், உனக்கு எல்லாமே பண்ணி தருவேன், நீ ஆசைப்பட்டா எதனால வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துறாரு. அந்த டேட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு திட்டினதே கிடையாது. மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்லேயே பிறந்திருப்பாங்க. அப்படி நம்ம எல்லா பாஸுமே நம்ம ஒயனுக்கு தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஒயன் வந்து என்றைக்குமே தன்னோட ஸ்டெப் மாம்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் உண்மையாக பாஸ்ட்டை கொடுத்து அப்படியே பழகிட்டாரு. அந்த பாஸுமே ஒரு லைக் ஒரு டாக்ஸிக் பாஸ் மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒயன் ஆசைப்பட்டா ஜின்னு ஒன்று பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ ஜிம்மின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிறாங்க. அது வந்து ஜின்னுக்கு கணக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு தவிர ஒயன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அவர் இதை ட்ரை பண்ணவே மாட்டார். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, ஓட்டுட்டோம் சொல்கிறாங்க. ஜின் புரிஞ்சுக்கோ, நான் மார்னிங் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. நோவே நோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்துட்டு நான் இப்போ ஓட்டி ஆகணும் அப்படி சொல்கிறா. ஜிம்மின் பார்க்குறேன், நான் தரவே மாட்டேன் சொல்லிட்டு அவ்வளோ அழுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே சின்ன என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வா சொல்லிட்டு ஜிம்னோட ஹேண்டை ஃபோர்ஸில் பிடிக்கிறாங்க. இப்போ சின்ன நம்பிச்சு பார்க்குறாங்க, என்ன பண்ணுற சொல்லிட்டு. இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கோ அப்படி சொல்லும்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு பார்த்தா அழற, அம்மா ப்ளீஸ் மம்மா அது என்னது, நான் தர மாட்டேன் ப்ளீஸ் டேடா அப்படி சொல்லி ரொம்ப அழகாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, நம்பிச்சு பார்க்குறாங்க, ஜின் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அவள் எடுத்துக்கிட்டு விட்டு அப்படி சொல்லும்போது இப்போ ஒயன் போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்துக்கிறா. அவள் வெளில எடுத்துகிட்டு போயிடறா. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிக்கலாம், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிச்சிடும், அவள் எடுத்துகிட்டு போயிடறா. இந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப அழகாக அவர் ட்ரை பண்ணுறது அவர் ட்ரை பண்ணுறது யாரும் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த பக்கம் கிராண்ட் ஃபாஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மின் அழாத சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு கடத்துக்கு மேலே அழுது மயங்கிறாரு. எனக்கு ரொம்ப அழுதாலும் மயங்கி வர அந்த மாதிரி. இப்போ கரெக்டாக ஒரு பசங்க வராங்க, வந்து பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜிம்மினுக்கு வாங்கிட்டாரு. அங்கிள் ஜிம்மினுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஓகே அதுவா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு தான் ஜிம்மினுக்கு வந்து நம்ஜின் பேனிக் ஆகிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, உங்களை திருத்தவே முடியாதுலாம் சொல்லிட்டு அவர் தான். இப்போ டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க, என்னாச்சு அகைனா சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, பாருங்கள் நம்ஜின் நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்னிங்காக சொல்லியிருக்கேன், ஜிம்மின் இதே மாதிரி அழுது இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சுனாக்கா அது ஹெல்த் வந்து ப்ராப்ளம் ஆகும், பெருசாக ஏதோ பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க, அழாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லும்போது சரி நம்ஜின் புரிஞ்சு நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் சொல்லுவோம். நம்ம நம்ஜின் அப்போவே சைக்கிள் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு நியூவாக அகைன் ஒரு சைக்கிள் அப்போவே ஆர்டர் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பக்கத்தில் டே தான் இருப்பாங்க. டே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, டே அப்படி சொல்லிட்டு சைக்கிள் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லி அவர் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வராங்க. ஜின்னு வந்துட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் வந்துட்டு நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டு டே கிட்ட ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே ஒன்றும் இல்லைங்க பாரு சொல்கிறாங்க. டேட்டே இருக்கும் பாரு சொல்கிறாங்க. டேட்டே அம்மா சைக்கிள் பிடிங்கி அக்கட்டை கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்பா அவனுக்கு புதுசாக சைக்கிள் வாங்க போகிறாங்களா சரியா சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஓகே அது கொஞ்சம் நல்லா இல்லை, அதோட பெட்டராக வாங்கி தருவாங்களா உனக்கு சரியா சொல்கிறாங்க. நிஜமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்முக்கு புரியுற மாதிரி அதை சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னு போய்ட்டு கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறாங்க, கிட்ட போக முடியல. ஏன்னா ஜிம்மின் ரொம்ப அழுதுருப்பாங்க. அவரால் ரொம்ப டேஸ் அழுதுனால அவரால் கம்ஃபர்ட் பண்ண முடியல. அப்படியே இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. எவ்ரி நம்ம டே தான் வந்துட்டு எப்போ வீட்டுக்கு டேவோட வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அவர் எப்போவே வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மின் கூட ப்ளே பண்ணுறதும் கம்ஃபர்ட் பண்ணுறதும் அதனால ஜிம்மினுக்கு டேவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மினுக்கு வந்துட்டு நம்ம டேவும் ஒயனும் அப்ளை பண்ணாங்கன்னா கோவம் வந்துடும். ஜிம்மின் பார்க்குறாங்க, டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. என்ன வச்சு அப்படி சொல்கிறாங்க, நீ என் கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அப்படி அவங்க கூட ப்ளே பண்ண மாஸ்டர் கிட்டே வந்துட்டு நம்ம டே தான் ஜிம்மு கிட்ட கியூட்டா அந்த வயசில் அவங்க ஃப்ளட்லாம் படுவார். 2 பேருமே ஃப்ளட் பண்ணிப்பாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நான் உனக்கு மட்டும்தானா? ஆமாம் நீ எனக்கு மட்டும்தான், நீ அங்கே போகக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா உன் அக்கா கிட்ட போகக்கூடாதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ரொம்ப க்யூட்டா ஜிம்மிட்ட பேசிக்கிட்டே சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு டேவோட சிக்ஸை கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ப்ளே பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிம்மின் எப்போலாம் ஜின்னு கூட அதாவது நம்ம நட்டே கூட இருக்காரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிம்மின் வந்துட்டு அழ வைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ஜினும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை அப்புறம் வந்துட்டு நம்ம
கரெக்டே இவங்களாம் தான். நம்ம சின்ன ஒயனை எப்பவுமே சின்ன அழ வச்சுட்டே இருப்பாங்க. சின்ன படம் வேணும்னு அழ வைக்க மாட்டாரு. ஒயனால அவர் அழ வச்சிருவாரு. அவ்வளோதான். இப்போ ஒன் ஃபைன் டே நைட்டு நம்ம ஜிமினை பார்த்துருக்காங்க. டேடா வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ஜன் பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்டதுக்கப்புறம் போகலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்ஜனும் ஜிம்னும் அடிக்கடி வந்துருக்கா ரைட் போவாங்க. பைக் ரைடு அப்புறம் காரில் அப்படி சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு போவார். அது ரொம்ப பிடிக்கும். ஒயனும் நம்ம ஜின்னும் அடிக்கடி வெளில போவாங்க. அப்படி தான் ஜிம் என்ன பண்ணாங்கனாக்கா ஃபுட் எடுத்து பார்த்தா அந்த ஃபுட்டு ஜிம்னுக்கு அலர்ஜி அது ஒத்துக்காது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க நம்ஜன் பார்க்குறாங்க எதுக்கு இந்த ஃபுட்டை பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிவனுக்கு அது வேறு ஃபுட்டு மேக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா பாஸ்தா ஒயன் பார்க்குறா. அம்மா எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்குமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அளவு பண்ணியிருப்பார் ஜிவனுக்கு மட்டும். இப்போ சின்ன பார்க்குறாங்க. இல்லைடா அந்த தம்பிக்கு மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு பாஸ்தா தான் சாப்பிடும் போல இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு நம்ம சின்னம் ஆளுக்கு பார்த்து டிவைட் பண்ணி தரவா. ஆனால் பத்தாது ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியும். இப்போ நமக்கு ரன் பார்க்குறாங்க. சரி ஓகே ஒயன் அந்த ஃபுட்டு சாப்பிட்டுக்கோ ஓகேவா. பாஸ்தா நாளைக்கு பண்ணி தரவங்க நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறேன்னு எனக்கு பாஸ்தா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அங்கே பாரு தம்பி ஆசைப்படுறேன். தம்பிக்கு வந்து ஒத்துக்காது அந்த ஃபுட்டு. ஏன்னா அது அவனுக்கு வந்து சீ ஃபுட் ஒத்துக்காது. எனக்கு ஒத்துக்காது தெரியும் ஓகேவா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ஜனுக்கு வேறு ஃபுட்டு தான் வந்து மார்னிங் குக் பண்ண ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ஃபுட் எல்லாமே ஒயனுக்குலாம் ஃபேவரட் ஃபுட்டு தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒயன் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. ப்ளீஸ் ஒயனை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஆனால் ஒயன் வந்து இல்லை எனக்கு பாஸ்தா தான் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு யாருக்கு அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா அம்மா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு வேறு வழி ஆப்ஷனே இல்லாமல் அப்படி ஒயனோட பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ஜன் தான் சாப்பிட்டு இப்போ டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்படியே அழுதுட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஐ ஹேட் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் தானோ அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு கோவம் வந்து ஜிம்மில் ஸ்லாப் பண்ணிடுறாங்க. எதுக்கு இப்படி ஹேட்டியூன்னு சொல்கிறா சொல்லும்போது இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஜின் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் ஹேட்டியூன்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. நீ பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஐ ஹேட் யூ நகைன்னு சொல்கிறாங்க அடி வாங்கியுமே. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லாத அப்படி சொல்லக்கூடாது தப்பு சொல்லிட்டு அவர் தான் ஜிம்மில் கூட்டிட்டு வெளில வராங்க. வெளில கூட்டிட்டு வந்துட்டு அவர் வெளில எனக்கு அவர் பைக்கில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஃபுட் வாங்கி தராங்க. ஜிம்மினா அவர் சரியாக சாப்பிட மாட்டேன்னு அழுதுருக்காங்க. டேட்டா அம்மாவுக்கு ஏன் பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. அப்படியே இல்லை ஜிம்மினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா அக்கா வந்து ஹாட்டல் கூட சொல்கிறாங்க. அப்போ என்ன பிடிக்காது அக்கா தான் பிடிக்குமா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின்னு ஒயனு மூணு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஜிமின் போகிறாங்க டேயோட கிளாஸ்க்கு டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜூன் எங்கே வந்து அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி இங்கே வாசட்டம் பட்டே 5 மணி உட்கார வைக்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒயனை பிடிக்கும் சொல்லி கேட்கும்போது ஏன்னா உன்னோட அம்மா சொல்கிறாங்க. என்னோட அம்மாவா ஆமாம் அவங்க உன்னோட அம்மா ஒயனோட அம்மா வந்துட்டு வேறு ஓகேவா அவங்க இல்லை அவங்க காட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அதனால உன்னோட அம்மா வந்துட்டு உன்னோட அக்கா கூட நிறைய லவ் தராங்க அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வேணா தூங்கும்போது டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன தூங்காமல் கண்ணை முடிக்கும் உன்னோட அம்மா தூங்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜிமின் வந்து எப்போவுமே நேரமாக தூங்கிடுவோம். இன்றைக்கி அவர் தூங்கவே இல்லை. அவர் முடிச்சுட்டே தான் இருக்காரு. இப்போ ஜிமின் கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் டக்குனு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜின்னு வராங்க. ஒரு ஜின்னு வந்துட்டு பக்கத்தில் வராங்க. அப்படி ஜிம்மில் ஜெக்ஸ் அழகாக பண்ணி தராங்க. செல்லம் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. சும்மா சொல்லக்கூடாது. என்ன என் பையன் ஆச்சு எதிர்பார்த்துருக்காங்க. வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமோட பையன் சும்மா அழகாக இல்லாமல் இருப்பானா என்ன சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறது நீ குழந்தை நீயும் குடியாத பிடிக்கிறேன்னு புரியுது. நீ அழகு பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசே வலிச்சிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உன் அம்மாடா நான் வந்து உன்னை பெற்றிருக்கேன் சரியா. நான் வந்து நான் பெற்ற குழந்தை நீ. ஆனால் அவள் அப்படி இல்லைல்ல அவளோட அம்மா சாமிக்கிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறது. அவள் அப்படி ஒன் டே கூட ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நான் உன்னை எப்போலாம் தூக்குறேனோ சின்ன வயசுலவே என்கிட்ட கேட்டா உங்களுக்கு இவனை தான் பிடிக்குமா சரி. நீ குழந்தையா இருக்கும்போதே நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டா ஒரு உங்களுக்கு அவங்கள தான் பிடிக்குமா என்னை தூக்க மாட்டீங்களா என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணா. அதனால தான் நான் அப்படி பண்ணேன் ஓகேவா. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி கொடுத்துட்டு உன்னோட அப்பாட்ட கொடுத்துட்டு நான் அவளை தூக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ண நினச்சா அது தப்பா சரி சொல்லிட்டு ரொம்ப சின்னதான் ஜிம்மி பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் தான் ஓகே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு சாட்டி வேறு வீட்டுக்கு போயிடுவாளம்மா. அப்புறம் அம்மா நிறைய லவ் தரேன் என்ன சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எப்போதும் என் லவ் வந்துட்டு நான் வந்து ஷோ பண்ணலான்னு என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஓகேவா. அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்குறதுனாலாம் கெட்டு போயிட மாட்டேன். உனக்கு ஒன்று விட்டு கொடுத்தனா அதுக்கு பெட்டராக உனக்கு கிடைக்கும். காட் உனக்கு அதோட பெருசாக தருவாங்க ஓகேவா. என்னோட ஏஞ்சல் குழந்தை ஓகேவா. மேலே எனக்கு உயிரே நான் வச்சிருக்கேன். நான் இப்படி சொல்லி புரிய வைப்பேன் தான் எனக்கு தெரியல. நீ அழுத என் மனசுலாம் வலிக்குது சரியா. அந்த பாஸ்தா நான் அன்றைக்கி நைட்டு சாப்பிடக்கூட இல்லை. நீ சாப்பிட போது இருந்தால் எனக்கு என்னால் சாப்பிட முடியாது சொல்லிட்டு சின்ன தான் ஜிம்மி போய் பார்க்குறாங்க. அவருக்கு டேஸ் அப்படியே நம்ம ஜிம்மி மேலே ட்ராப் அவுட் ஆகுது. ஜிம்மினுக்கு இதெல்லாமே இப்போ லிசன் ஆகுது.
ஏன்னா ஜிமின் வந்துட்டு முடிச்சுட்டு தான் இருக்காரு, தூங்கலைன்னா ஐஸ் மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை செஞ்சு அழாத, என்ன அம்மாவும் இருக்காதா, ஹேட்டுன்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நான் உன்னை திட்டு உன்னை அடிக்கிறேன், எனக்கு என் குழந்தை தப்புன்னு கூட நடிக்கிறேன். இதே நான் அவள்கிட்ட பண்ண வச்சுக்க நம்ம சொல்லுவா, நீங்கள் ஸ்டெப் மாவும் சொல்லிட்டு வாலே, அதுக்காக தான் பயமா இருக்கு. ஓகேவா, நான் உன்ட்ட சொன்னேன் இப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் நம்ம இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாதுல்ல. நான் அவளை அடிச்சா அவள் சொல்லிட்டு அப்போ அந்த ரீசனாக தான் அடிக்காம இருக்கு. ஓகேவா, எனக்கு பாசம் வந்துட்டு அப்படி கூட பொய்யா இருக்கக்கூடாது, அதான் அடிக்காம இருக்கு. சரியா, ஒன்று அடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல, ஏன்னா நான் உன்னை பெற்றிருக்கேன், அதனால தான். ஓகேவா, நான் வந்து நீ வந்து நான் பெற்ற குழந்தை சொல்லிட்டு பாரு, சின்னதான் சிம்மை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன்டா, புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம சின்ன தான் வந்துட்டு ஜிம்மோட லிப்பில் அழகாக ஒரு பெக் பண்ணுறாரு. ரொம்ப பிடிக்கும் ஒரு ஜிம்னுக்கு அவ்வளோ உயிர். ஆனால் அதை காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. ஏன்னா ஒயன் நம்ம ஜிம்முக்கு பிறந்த பேர் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஏன்னா ஜின்னு எப்போலாம் ஜிம்மினை தூக்கி சமாதானம் பண்ணுற குழந்தை இருக்கும்போது அப்போலாம் அவள் ஃபீல் பண்ணுவா. அவள் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னு கேட்டால் அவள் கேட்பா, நீங்கள் அவன் மேலே தான் பாசம் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு அவனை தான் பிடிக்குமாம்மா அப்படி கேட்பா. அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவள் நான் ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிட்டா, உனக்கு முன்னாடி அம்மானு எனக்கு கூப்பிட்டா, எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். செகண்ட் வந்துட்டு அவள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. சரியா, கொஞ்சம் அடமெண்ட் எனக்கு தெரியும், அவள் அடமெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு. பொம்பளை பிள்ளை தானே, அப்போ புரிஞ்சுப்பா. அவள் இன்னொரு வீட்டில் போய்ட்டு வாழ போகிற பொண்ணு இல்லையா, நிறைய கஷ்டப்படுவான். அந்த வீட்டில் அப்படி கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. அந்த வருஷத்தில் ஹாப்பியாக இருக்கும், அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மான்றது குறைய இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தப்பா அப்படி ஜிம்மின் கேட்குறாங்க. ஜின்னு தான் ஜிம்மில் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீ வளர்ந்தா புரிஞ்சுப்பட தங்கம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. லவ்னா எப்பவுமே வெளிக்காட்டினா தான் லவ்னு இல்லை. ஓகேவா, லவ்ன்றது மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ தான் வெறுத்தாலும் என்கிட்ட உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. ஓகேவா, நீ என்னோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் ஜிம்முக்கு கூப்பிடுறது, ஜிம்மின் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒயனுக்கு வந்து ஸ்கூல் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அன்னைக்கு வந்து ஜின்னு வந்து பேசிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணி ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு கொஞ்சம் புரியுது, அவங்க அம்மா மேலே அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்றது அவருக்கு புரியுது. அப்போ ஜிம்முக்கு என்ன எடுத்துறாக்கா, அவங்க என்னோட அம்மா எனக்கு தானே சொந்தம், அது எப்படி ஒயனை வந்து அப்படி எடுத்துக்க முடியும், அவங்க எனக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு இப்போ ஜின்னுக்கிட்டே எல்லாத்தையும் போட்டி போடுறாரு. நீ வந்து எனக்கு தான் பண்ணணும், அவங்களுக்கு பண்ணக்கூடாது சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க, நீ அவங்க கேட்குறது வந்து பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் பார்த்தா போட்டி போடுறா, அவங்க என்னோட அம்மான்ற மாதிரி அவளும் வந்து உரிமையாக கொண்டாடுறா. ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம சின்ன தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஒயன் டூருக்கு போயிருக்கா. அந்த 1 வீக் ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுவும் குக் பண்ணியிருப்பாரு. டெய்லி ஃபுட்டு குக் பண்ணுறதும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ பார்த்து பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்குது இல்லை, மொத்தமாக அவருக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்க. தன்னோட அம்மா அளவு அவருக்கு தான் வேணும், ஒயனுக்கு அவங்க கொடுக்க கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த என்கிட்ட பறிச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 1 வீக் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். ஒயன் கரெக்டாக டூர் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிறா. ஒயனும் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. வந்துட்டு நிறைய கிஃப்ட் வாங்கிருப்பாரு. நம்ம ஜிம்முக்காக டூர் பண்ண பிளேஸில் ஜிம்மின் பார்க்குறாங்க. இதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒயன் பார்த்தா அவருக்காக ஒரு சின்ன டெடி பேர் கூட இருக்க மாட்டா. ஆனால் சின்னக்கு நிறைய வாங்கிருப்பா. சின்ன அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிருப்பா. கிராண்ட்ஃபா கூட வாங்கிருப்பா. நம்ம ஜின்னுக்கும் நம்ம ஜிம்முக்கும் அது எதுவுமே வாங்கிட்டு வரல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து பேசி இப்போ ஒயன் தான் கிச்சன் நின்றுருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜின்னு வந்து குக் பண்ணிருக்காங்க, ஒயன் பக்கத்தில் நின்றுருக்கா. ஒயன் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, ஏன்டா அவன் தம்பிக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படி கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ ஜிம்மு வந்து கிச்சனுக்கு போயிருப்பார் தண்ணி கொடுக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுறாரு, கேட்குறாரு. இப்போ அது ரிசன் பண்ணுறாரு. இப்போ ஒயன் பார்க்குறா, நான் மறந்துட்டேன் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஒயன் தப்பா எடுத்துக்காதடா, அவங்க தம்பிடா. ஓகேவா, அவனுக்கு நீ பாசம் கொடுக்கணும்ல, கேர் கொடுக்கணும்ல, நீ டெய்லி கேர் பாசம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் டூர் பண்ணல, எவ்வளோ வேண்டாம் தான், நீ ஒரு டெடி பேர் வேணது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு தன்னோட பையன் இல்லையா ஜிமின்னு, அவனுக்கு ஒரு டெடி பேர் வேணது கொடுக்கலையா இவா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் பார்க்குற, நான் மறந்துட்டேம்மா, அதுக்கு போய் என்ன அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான், அவனுக்கு வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்கேன் சொல்லிட்டு ஒயன் கேஷுவலாக போயிடுறா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ ஜிமின் வராங்க, ஜிமின் வந்துட்டு அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க, நான் எவன்ஜின் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எவன்ஜின் வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க, ப்ளே பண்ண தான் சொல்கிறாங்க. இப்போ டைம் அடிச்சு டைம் போகக்கூடாது. ஓகேவா, நாளைக்கு போக சொல்லிட்டாங்க, இன்னும் இப்போ போகிற சொல்லிட்டாங்க. ஜிமின் அடம்பிடிக்காது ஜிமின்னு சொல்லிட்டாங்கன்னா போகிறேன் சொல்லிட்டாங்க. பாரு, உன்னோட அப்பா வேறு வீட்டில் இல்லைடா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா வெளில போயிருக்காரு, உன்னை யார் கூட்டிகிட்டு வர போயிட்டு நீ அங்கே போகக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா போகிறேன் சொல்லிட்டாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா நான் போகிறேன் தான் அப்படி சொல்கிறாங்க. நீ போகக்கூடாது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. போவான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன் வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு போய்ட்டு ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அம்மா டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகேவா, உனக்கு கூட்டிலாம் போக முடியாது, வெளியில் ஒரு ரைனி வர மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே யாராவது சேஃப் சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இந்த பக்கம் கிராண்ட் பேரண்ட்ஸுமே வீட்டில் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்கே ஜிமின் வீட்டில் இன்றைக்கி உங்கள் ஜின்னு ஒயன் 3 பேர் தான் இருக்காங்க. ஜிமின் டோர் லாக் பண்ணிட்டு அம்மா வீட்டுங்க நான் போகணும் கத்திட்டு இருக்காங்க. போக முடியாது அங்கேயே சொல்லிட்டு அவர் பாட்டு கிச்சன் வந்து குக் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிட்டாங்க. இப்போ ஒயன் வரா, அம்மா 1 வீக்காக அவங்க கையில் சாப்பிடுவீங்க, ரொம்ப பசிக்குது, நிறைய ஃபுட்டு வந்து கொடுங்க சொல்லிட்டாங்க. போய் ஜின்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுட் பண்ணி விடுறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுப்பா. எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, நம்ம படுத்துக்கு வாசுறாங்க. சரி நீ போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு தான் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ தான் ஜிம் ரூம்ல அழுதுட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ அவர் பார்க்குறாங்க, ஜிமினுக்கு பாரு எந்திரிச்சு சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வெளில சொல்லிட்டாங்க. பாரு வெளில பாரு சொல்லிட்டாங்க. பார்த்தா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி தண்டர் சவுண்டு ரைனியாக இருக்குது. இவ்வளோ ரைனியாக இருக்குது, உன்னை எப்படி வெளில அனுப்ப முடியும், யார் கூட்டிகிட்டு வரட்டு போனால் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டீங்களா சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் ஒயன் தனியாக இருப்பில்ல, ஒயன் யாரை பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. எப்போதும் உங்களுக்கு ஒயன்
ஒயன்டா நான் உங்களுக்கு பாசம் இல்லை நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஐ ஹேட் யூ நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன்டா அம்மா சொல்கிறாங்க. என்ன ஒயன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுங்க. ஸோ ஜிம் கேட்குறாங்க. சரின்ட்டு அவங்க ஃபீட் பண்ண போக ஒயன் பார்க்குறாமா எனக்கு தூக்கம் வருது எனக்கு பயமாக இருக்கிறது தண்டர் சவுண்டாக இருக்குது நீங்கள் வாங்க எனக்கு ஹக் பண்ணி தூங்க வைங்க சொல்லிட்டு ஒயன் கூப்பிட்றா. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஏடா ஃபுட்டு ஃபீட் பண்ணுறேனோம்மா எனக்கு வாங்க அவன் குழந்தை அவன் சாப்பிட்டு பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் அதை ஃபுட்டை ஃபீட் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீ சாப்பிட்டு கூட ஓகே சாப்பிட்டு போயிட்டு எங்கள் வச்சுட்டு அப்பா அம்மா வந்து அப்புறம் எடுத்துக்கிற சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ தன் லவ் வந்துட்டு கொடுக்காம நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு ஜிம்மிக்கு வந்து ஜிம்மியோட பாசம் தானே அந்த கோவமாக காமிக்கிறாங்க. ரிட்டன் பாசத்தை கொடுக்குறதே இல்லை. என்ன ஷேர் பண்ணாலும் ஜிம்மிக்கிட்ட நம்பிக்கை கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி சமாதானம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தண்டா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நம்ம வந்து +2 முடிச்சிட்டாரு. ஒரு காலேஜ் படிக்கிறதுக்காக ஃபாரின் போக போகிறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. நீ போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் போகிறேன். போயிட்டு வரைக்கும் பத்திரமா இருப்பியா நினச்சிட்டே இருப்பேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. வந்து உனக்கு ஒன்று சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. அதை நான் வந்து சொல்லுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீ இப்பயே சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேவா நான் வெயிட் பண்ணேன் அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட சண்டை போடக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நான் எப்போ சண்டை போட நீ சண்டை போட மாட்டேதான் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா நீ வந்துட்டு சண்டை போடக்கூடாது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்புறம் அவங்க சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ உன் ஜிம்மில் 6 ஹவர்ஸ் பண்ணிட்டு ஓகே நான் சீக்கிரம் வந்தாலும் சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அவருக்கு சொல்ல தெரியல. ஆனால் அவருக்கு வந்து ஹக் பண்ணுறாரு. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. ஸ்கூலில் யாராவது வந்துட்டு லவ் பண்ணுறேன்னா சொன்னால் திருப்பி லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது உனக்கு புரியாது நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி இப்போ 8th தான் படிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் நீ பத்திரமா நான் சீக்கிரம் வந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் போயிட்டாங்கடா. இப்போ நம்ம தான் ஃபன் போயிட்டாங்க. ஜிம்மினுக்கு அதுக்கப்புறம் எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ஜிம்மு கூட ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். இப்போ யோன்ஜின் மட்டும் இருக்காங்க. யோன்ஜின் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். யோன்ஜின் வீட்டுக்கு மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு 2 பேர் சின்ன வயசுல ஒன்றா ப்ளே பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஒன்றா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் ஜிம்மினுக்கும் எனக்கு அந்த இது சண்டை போயிட்டே தான் இருக்கும். எப்போதுமே வந்துட்டு இந்த சண்டை வார் வந்து முடியாது சொல்லிட்டு எப்போதுமே வந்து வயனுக்கு சப்போர்ட் ஆல்வேஸ் வயன் தான். வயன் இப்போலாம் காலேஜ் படிக்கிறதுனால இப்போ ரொம்ப லேட்டாக தான் வர வீட்டுக்கு. ஜிம்மு வந்து ஒரு நாள் கூட திட்டவே மாட்டார். ஏன் லேட்டாக வரலாம் கேட்கவே மாட்டார். சேஃப் ஆகுன்றல அது மட்டும் போதுமா சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருப்பாரு. அது ஜிமின் ஒன் டே ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி லேட்டாக வந்தால் கூட பயங்கர திட்டி ஒரு சப்டாப்பில் அடிக்கவே செய்வார். நீ எதுக்காக லேட்டாக வர உன்னை யார் லேட்டாக வர சொன்னது உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்து சொல்லிட்டு கேட்பாரு. நம்ஜன் இருந்தால் தப்பிச்சிடுவார். நம்ஜன் இருந்தால் அடிக்க மாட்டாங்க. நம்ஜன் இருந்தாக்கா நம்ம ஜின்னு வந்து நல்லா அடிச்சு விட்டுருவார். நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஏன்னா ஜிம்மில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் பத்திரமா வளர்த்தக்கூடிய ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம ஜின்னு வந்து ஜிம்மில் தான் பார்த்துப்பாரு. ஒயன்னு பார்த்தா எப்போ எங்கே வேணாலும் சுற்றிட்டு வருவா எவ்வளோ நாள் பண்ணுவா நிறைய செலவு பண்ணுவா நிறைய ஒரு மாதிரி ரொம்ப மாடனாக இருப்பா. ஆனால் ஜின்னு கேட்கவே மாட்டாங்க. ஒயனை அவர் எப்படினாலும் ஃப்ரீயாக இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி தான் விடுவார் தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜின்னுக்கிட்ட மட்டும் இவ்வளோ கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஜிம்முக்கிட்ட மட்டும் ஏன்னா தன்னோட பையன்றதை தாண்டி வந்துட்டு நம்ம ஒயன் அடிச்சா வந்து ஃபீல் பண்ணுவா. அவள் எப்படி சொல்லிட்டு ஆனால் ஜின்னு அடிச்சா ஜின்னு வந்து ஜிம்னு அடிச்சா ஜிம்னு கேட்க முடியாதுல்ல. நீங்கள் எதுக்கு அடிக்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா தன் அம்மா இல்லையாலும் அமைதியாயிருவார். இப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மின் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுது. இப்படியே தான் போயிருக்கும். ஒரு டைம் கூட ஜின்னோட பாசம் முழுசாக ஜிம்மி கிடைச்சதே இல்லை. ஜிம்மின்னு பார்க்குறாங்க டேஸ் போக ஜின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறாங்க ஜிம்மிக்கிட்ட. ஏன்னா அவர் வளர பையன் இல்லையா அதனால அந்த ட்ரிங்க் ஹேபிட் வந்துடக்கூடாது அப்புறம் ஸ்மோக்கிங் இதெல்லாம் இந்த பேட் ஹேபிட் வந்துடக்கூடாது சொல்லிட்டு பொத்தி வீட்டிலே வச்சுப்பாரு. வெளில போகக்கூடாது சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்கே பாருங்க அன்றைக்கி சண்டே நான் வெளில போகிறேன் சொல்லிட்டாங்க. பாருங்களா என்ன அம்மா கூப்பிட மாட்டியா என்ன இங்கே பாருங்களா சொல்லுவா சொல்லிட்டு ஜின்னு போயிட்டு ஜிம்மில் காதை பிடிச்சி திரிட்டு இருக்காங்க. அம்மா வலிக்குதுமா சொல்லிட்டாங்க. அம்மான்னு கூப்பிடாம என்ன வாங்க போங்க சொல்கிறேன் அப்படி ஜின்னு தான் திட்டிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா விட்டுங்கம்மா சொல்லிட்டாங்க. போயின்னு பார்த்தா அழகாக ரெடி ஆகிட்டா. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகிற சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க போகிறாங்களா நான் போகக்கூடாது சொல்கிறாங்க. பாரு அவங்க அக்கா சரி ஓகே எனக்கு போகிறல அப்போ நான் போகக்கூடாது சொல்கிறாங்க. நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா அவள் போனால் ஷாப்பிங் போவான் நீங்கள் போனால் சொல்கிறாங்க. நானும் ஷாப்பிங் தான் போகிறேன் யோனிச்சு கூட சொல்கிறாங்க. அதில் போகக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட் அப்படி ஜின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கூப்பிடுவோம் சரி நம்பிச்சு விடுறாங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜின்ன நம்பிச்சுட்டா வந்துட்டு ஏதாச்சும் ஜின்னு கேட்குறாங்க. இவங்க வெளில போகணும் சொல்கிறாங்க. சரி போயிட்டு வரட்டும் சொல்கிறாங்க. அப்போ அலோவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்னாச்சு ஜின்னு உனக்கு சொல்கிறாங்க. அப்போலாம் அலோவ் பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் சந்தோஷத்தை எப்பவும் கிடைக்குது அவங்க வேலை சொல்கிறாங்க. பாரு ஊங்கிட்டு வச்சா நான் பாரு ஜின்னு தான் அடிக்க வராங்க. ஜிம் படிச்சு நம்பிச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. டேடுங்க பாருங்க சொல்லுவோம். இப்போ நம்ஜின் பார்க்குறீங்க ஏன் உன்ட்ட எப்போ தான் உன்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியாது நம்ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் உனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இங்கே பாரு நீ போக சொல்கிறாங்க. யோசிச்சு கொடுத்து போகிற ஆமாம் டேட் சொல்கிறாங்க. 11 போயிட்டு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாங்க. டேட் தான் சொல்லிட்டு ஜிமின் தான் நம்ஜின் சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிறாங்க. இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஏன் ஜின் எப்போ தரும் பொம்பளை பிள்ளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் ஆம்பளை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாரு பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளை 2 பேர் ஈக்குவல் தான் ஓகேவா. என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேஃப்டி தேவை. நல்லா கேர்ள் பேபினா கொஞ்சம் பார்த்துக்கணும் தெரியுது. ஆனால் நம்ம பையனை கொஞ்சம் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா அவளுக்கு சம் அட்வைஸ் பண்ண ஓகேவா. நான் சொல்ல அவள் பிடிக்க மாட்டேங்குது. நான் ஏதோ
ஜிம்முக்கு மேலே மட்டும் தான் பாசம் வச்சிருக்கணும் அவன் நினைக்கிறா சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா ஜிம்முக்கு கூட உங்கள் மேலே மட்டும் பாசம் வச்சிருக்கேன், என் மேலே பாசம் வச்சிருக்கானா ஸோ ஜின்னு கேட்குறாங்க. அது ஓன் தப்பு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு போயிடறாங்க. இப்படி தானே போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜிம் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு காலேஜ் வந்துட்டார், இது வரைக்கும் ஸ்கூல் படிச்சிருப்பாரு, அப்பயும் சுட்டு அந்த பாரு ஜின்னு. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே தான் ஜின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜிம்னது கேட்கறவே இல்லை. டேடி இது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்படி கேட்குறாங்க. நான் உன்ட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க கேட்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. அங்கே பாரு இப்படி பேசக்கூடாது, ரெஸ்பெக்டாக பேசணும் அம்மா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து கேரிங்காக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நான் கேரிங் இல்லாமல் இருக்கேன் நான் சொல்லி ஜின்னு கதை கத்துறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. கத்த மட்டும் தெரியுமா, அது போயிட்டு கொஞ்சம் கற்று சொல்கிறாங்க. அவர் கத்தவே மாட்டார் வயன்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் தான் டேரெக்டாக காலேஜ் ட்ராப் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்கு தான் ஆசையாக ஹக் பண்ணணும் சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வராங்க. ஹக் பண்ண ஜிம்மின் ஓடிச்சு நம்ம ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹக் கூட பண்ணக்கூடாது நான் கேட்குறாங்க. ஜிம்மினா வந்துட்டு ஒன்றும் தேவையில்ல சொல்கிறாங்க. தேவையில்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம்மின் போய்ட்டு உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு மட்டும் பாய் சொல்லிட்டு போகிறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஏன் தான் இப்படி இருக்கானோ, ஏன் என் லவ் புரிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ஜிமின் தான் நான் கேட்குறப்ப என் லவ் கொடுக்கல, என் லவ் ஃபுல்லாக அவங்களுக்கு தானே கொடுத்தீங்க சார். ஜிமினுக்கு வந்து அப்படி ஒரு கோபம் இப்படி தானே போயிருக்கும். இப்போ நம்ம ஜிமின் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 month ஆஃப்டர் தான் இன்றைக்கி நம்ம நம்பிச்சின்னு பார்க்குறாங்க. வீடு கொஞ்சம் டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. டேட் இன்றைக்கி தான் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனாக இல்லை பார்த்துட்டுங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன்னோட மாமா டே வரான் சொல்கிறாங்க. டே வா மாமா டே வரான் உன்னோட டேட்டு தான் இன்றைக்கி வர போகிறான் சொல்கிறாங்க. அச்சோ டேட்டே பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தான் அவன் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த டேட்டே கொஞ்ச நாள் ஃபோன் பேசுறதே இல்லை சொல்கிறாங்க. அப்படி அவன் ஃபோனில் பேசுறதே தெரியுமா, இப்போலாம் பிஸி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறான், கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பான், இப்போ வந்து பேசுவேன்னா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த ட்ரெஸ் போட்டுக்கவா அப்படி கேட்குறாங்க. எந்த ட்ரெஸ் நாள் போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. எப்போ ஏன்னா நம்ம ஜிம்கிட்ட நான் யோசிச்சு சொல்லியிருப்பாங்க. மேபி நம்ம டேக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கும், அதுதான் யார்கிட்டையும் லவ் ஸ்கூலில் வந்து யார் லவ் சொன்னால் லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்முக்கு டே மேலே க்ரஷ் ஆகிருக்கும். இப்போ எப்போ ஜிம் அந்த டே ஃபாரின் பண்ணாரோ அப்போ தான் வந்துட்டு ஒரு க்ரஷ்ஷாக நினைக்க ஆரம்பிச்சிடா. க்ரஷ் நம்ம மாமா பையன் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக அப்படி ஒரு ஆசை வளர்த்துருக்காரு அவர் மனசுக்குள்ள. டே தான் நம்மளுக்கு, டே நம்ம கூடவே இருப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் டேவை. இப்போ நீக்கிட்டே வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஒயன் அப்படி ரெடி இருக்கா, ரொம்ப அழகாக ஒயனுக்கு டே ரொம்ப பிடிக்கும். ஒயனும் ரெடி ஆகிட்டா. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கார் வருது வந்து பார்த்தாக்கா நம்ம டேவோட அப்பா அம்மா டே 3 பேருக்கு இறங்கி வராங்க. டே பார்த்தா அப்படி இருக்காரு ஜிம்மின். அப்படியே அவங்க கிராண்ட்மா பண்ணி ஒழிஞ்சிக்கிறாங்க. என்ன தங்கம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. கிராண்ட்மா அது டேட்டே வா சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் உங்கள் டேட்டே தான் பாரு சொல்லிட்டாங்க. பார்த்தா டே அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகா ரொம்ப பெரிய பையனாக இருக்கார், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. உண்மையாகவே இது டே வா சொல்லிட்டாங்க. டே தான்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு நம்ம நம்பிச்சுக்கிட்ட சின்னக்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. அங்கிள் ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சாரி 2 பேரும் அங்கிள் தான் ஓகேவா. 2 பேரும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஹாப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஓகே நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கே போயிட்டாங்க என் மூச்சி அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. இப்போலாம் மூச்சி நான் வளர்ந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்பிச்சிருந்தா ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி இருக்கிறாங்க. ஜிம்மில் நிற்கிறாங்க. அவ்வளோ ஷையாகிட்டு இருக்காங்க. க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. டே ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிமின் தான் அப்படி பார்க்க முடிச்சாங்க. ஜிமின் ஓ இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ மூச்சி அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் அப்படியே ஹெட்டை லெஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. லெஃப்ட் பண்ணி பார்த்தா ஒரு பார்க்க முடியல ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷஸ் அடிச்சோ என்னாச்சு சொல்லிட்டே கிட்டே வராங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கப்பட்டே வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. டேவை டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நீ இப்போ கொஞ்சம் டேஸ் ஆகிட்டு ஃபோனில் பேசுறதுல சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. நீ யாரையும் லவ் பண்ணல காலேஜில் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பியாக இருக்க அப்போ யோசிச்சு சொன்னதான் உண்மை. நம்ம டேக்கு நம்மள தான் பிடிச்சிருக்கு அதான் அப்படி கேட்குறாங்க. வந்ததுமே பார்த்தியா என் மேலே எவ்வளோ பாசம் டேக்கு சொல்லிட்டு ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஒயன் பார்க்குறா. ஒயன் தள்ளி நின்றுருக்கா. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒயன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் டே சொல்லிட்டு ஒயன் ஷை ஆகுறா. முதல் தடவை ஜின்னு பார்க்குறாங்க. ஒயன் ஷை ஆகிட்டு பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி ஒரு பொண்ணு அவள் ஷை ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனல் எல்லாரும் டின்னர் இங்கே சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. நம்பின்னு கேட்குறாங்க. டே உனக்கு எப்படி போச்சு, என்ன மாதிரி நெக்ஸ்ட் பிளான் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா டேவும் பார்த்துருக்காங்க. டேவும் ஜிம்மில் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப நேரம் டேவை பார்த்து நல்லா ஒரு மாதிரி இப்போ டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் என்ன எனக்கு போதும் சொல்லிட்டு கிச்சனுக்கு எழுந்து போயிடறாங்க. இப்போ நம்ம டேவும் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். அப்படியே எழுந்திருக்காங்க. எழுந்திட்டு வராங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண நம்ம டே வந்து ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட் லட்சஸ் அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் மிஸ் பண்ணா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. டேவா அப்படி ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டேவ் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டே தான் ஜிம்மில் நான் நெக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறதுனால ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு மாதிரி டே வந்து ஹக் பண்ணுறாங்க.
ஜீவனும் டேவ் அப்படி தான் ஹக் பண்ணியிருப்பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு டே ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. அப்படியா, நானும் தான் மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன் சார் டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ வர சவுண்ட் கேட்க டக்குன்னு ஜிம்னு டேவும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா உள்ளே வந்து வேறு எல்லாம் ஜின்னு தான் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ண தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. 2 பேரும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மு டேவ் தான் பார்த்துருக்காங்க. டேவ் அப்புறம் ஜிம்மில் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம டேவ் வந்து நியூ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அவர் சிஓ சார்ஜ் எடுக்கிறாங்க. இப்போ நான் டேவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பாரு டேவ் உனக்கு இப்போ மேரேஜ் வயசு வந்துருச்சு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வயசு இருக்குமா சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம், ஏன்னா நீ எப்படி பார்த்தாலும் ஏன்னா டேவ் வந்துட்டு வயலில் ஒரு 6 மந்த் பெரிய பையன், அவ்வளோதான் அவன். மற்றபடி ரொம்ப பெரிய பையன் 6 மந்த் பெரிய பையன். உனக்கு ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுடா, அதனால் உனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு சிஓ ஆகிட்ட அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லும்போது, அம்மா அதுக்குள்ளே அம்மா இன்னும் வயசு இருக்கே சொல்கிறாங்க. டே அப்போ இல்லைடா மேரேஜ் பண்ணிக்கோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா என்ன பண்ணுறாங்க, என்னம்மா முடிவு பண்ணியிருக்க, உன்னோட அண்ணன் பசங்களை மேரேஜ் பண்ணி வைக்க போறியா இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. கண்டிப்பாக அண்ணன் பசங்க என்னோட அண்ணன் நம்பிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அவரோட பசங்க 2 பசங்க இருக்கும்போது எப்படி வெளில போயிட்டு பொண்ணு பசங்களை தேட முடியும், அவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க, 2 பேரும் யாரோ ஒரு டே சூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒயன் தான் கரெக்டாக இருப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. அப்படியா, எனக்கு அப்படி தோணலையே சொல்கிறாங்க. இல்லை ஒயனுக்கு டேக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுறீங்க, ஒயனுக்கும் எனக்குமா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஒரு 3 days ஆஃப்டர் தாண்டா நம்ம டே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜின்னு வீட்டில் எல்லாருமே, ஜிமின் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் கேதர் ஆகிருக்காங்க டின்னருக்காக. எல்லாம் டின்னரில் உட்காந்துருக்காங்க. இப்போது டேவோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன் டேக்கு சொல்கிறாங்க. அப்படி நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் நம்ம வீட்டு பசங்களை மட்டும் இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளில போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. டேக்கும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காமா உனக்கு ஓகேவா உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏன்னு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரெஷர்ஸாக இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்த்துருக்காங்க. டே பார்த்தா சைலண்டாக இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல். இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஒயன் அப்படி உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஒயன் பார்த்தா லைட்டாக மட்டும் ஹெட்டை மட்டும் ஸ்டேக் பண்ணிட்டு அப்படி ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. டே உனக்கு ஒயனை பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா என்ன தான் அத்தை பையன் மாமா பசங்களாக இருந்தாலும் கேட்டுக்கணும், உங்களோட ஒப்பீனியன் கேட்காம மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் நம்ம ஜின்னு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு ஓகே அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக ஹாரி ஷோர் சொல்கிறாங்க. எஸ் ஐம் ஷோர் அப்படி சொல்லும்போது நம்ம ஜிம்னுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. டே வந்துட்டு ஒயனாக்கா மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க சொல்லி ஜிம்னு பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி டக்குனு கிச்சனுக்கு கழிச்சு போகிறாங்க. டே வருவாங்க சொல்லிட்டு அவர் போகிறாரு. பார்த்தா டே வரவே இல்லை. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அடுத்து நின்றுருக்காங்க. இப்போ ஜின்னு வராங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காவா வந்து உட்கார சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் வந்து ரிட்டன் வந்து உட்காந்துறாங்க. டே பார்த்து அம்மா இருக்கிற ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ எல்லாரும் வந்து மேரேஜ் பற்றி டாபிக்லாம் பேசிட்டாங்க. சரி ஓகே மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா என்ன படித்து முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவர் படிச்சு ஆனால் ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டு மாஸ்டர் டிகிரிலாம் பண்ணிவிட்டு 1 year வீட்டில் தான் இருந்திருப்பா. இப்போ அதெல்லாம் படித்து முடிச்சதுனால நம்ம டேவும் வந்து சேவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றா கூட பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு 1 hour கூட ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் ஜிமின் ரொம்ப கூட பயங்கரமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் கேட்கறது ரொம்ப அழகாரு. அதுவும் பாத்ரூமில் ஷவர் ஆன் பண்ணிட்டு தான் அழுதுட்டு இருக்காரு. ஜின்னுக்கு கேட்குது. ஜிம்மில் இறங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு பாரு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு யாராவது சொல்கிறாங்க. டேக்கு எப்படி ஒயனை பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கு 2 பேர் பிடிச்சிருக்குனாக்கா மேரேஜ் பண்ணி பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்போ டே என்கிட்ட இப்பெல்லாம் பேசினாங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பாரு டேக்கு ஒயன் தான் கரெக்ட். ஓகே ஒயனுக்கு டேவை பிடிச்சிருக்கு. டேக்கு ஒயனை பிடிச்சிருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ சின்ன பையன், உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச சொல்கிறாங்க. உன்னோட அக்கா பார்த்து பரம்பரையா சொல்லி கேட்குறாங்க. நான் அவனு ஜெலஸாக ஃபீல் பண்ணல சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. சின்ன ஒரு மார்க்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியலங்க. பாரு சரி ஓகே அவனுக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்கான். ஓகே நான் கூட கேட்டோம் அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்கோம். அவனே டேரக்டாக எங்களை சொல்லிட்டான். ஓகே உங்கள் அப்பா அம்மா இல்லாதப்போ எனக்கு தனியாக கேட்டேன். அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஓகேவா புரிஞ்சுக்கோ ஜிமின் அழகாக சின்ன பிள்ளை மாதிரி அனுமதி கூட சொல்லிட்டு சின்ன போயிடறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப அழகாக வரும். இப்போ நெக்ஸ்ட் தான்டா ஜிமின் காலேஜ் வராங்க. காலேஜ் வந்து ஒயன்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க. இந்த மாதிரி டேக்கு வந்துட்டு ஒயனை பிடிச்சி சொல்கிறாங்க. சொல்லும்போது டே அப்போ எதுக்கு அவனை வெயிட் பண்ண சொன்னார். ஊரில் வந்து அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி கேட்டார். அன்றைக்கி எப்படி கிச்சனில் ஹக் பண்ணுதுலாம் சொல்லும்போது நம்ம ஜிம்னுக்கும் ரொம்ப அழகு வருது. இப்போ யோன்ஜன் தானி வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. எங்கள் அக்கா டேவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அங்கே பாருங்கள் சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. கிம்டேங் சார் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. உள்ள இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பார்க்கலாமா சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இப்போ ஜிமின் கமின்ஸ் டோர் நாக் பண்ணுறாங்க. கமின் சொல்கிறாங்க. ஜிமின் உள்ள போகிறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஏன் அங்கே வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை எதுக்காக வந்திருக்கா நீ காலேஜ் டைம் தான் எனக்கு சொல்கிறாங்க. ஏன் டே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஒயனக்காவை பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒயன்டா பிடிக்கும். ஏன் அப்படி கேட்குறாங்க. அப்போ ஏன் டே என்ன ஹக் பண்ணிங்க சொல்லிட்டாங்க. ஒரு மாமா பையன் பேர் ஹக் பண்ணாது தப்பா அப்படி கேட்குறாங்க. என்னை ஏன் யாரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கான்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா இப்போ நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க. யார் ட்ரூவாக இருப்பாங்க யார் ஃபேக்காக இருக்கும் நம்ப முடியாது. நீ எதுவும் ஸ்பாயில் ஆடக்கூடாது. உங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆடக்கூடாது. யாரையும் நம்பி ஏமாற்றக்கூடாது. என் மாமா பையன் அக்கறையில் சொன்னேன். சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும். உண்மையை ரொம்ப கேர் வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன். அதனால சொன்னேன் தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே நீங்கள் என்ன லவ் பண்ணலையா. உங்களுக்கு எவ்வளோ க்ரஷ் அப்படி எதுவுமே இல்லையா. என்னை மேரேஜ் பண்ணிங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ சின்ன பையன் உண்மையில படி எப்படிலாம் ஃபீலிங்ஸ் வரும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒயினா கம்மியாக சொல்கிறாங்க.
ஆமாம், ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஹக் பண்ணீங்களே அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் காமன் ஹக்கு. உனக்கு அது கூட தெரியாதா? நான் ஃபாரினில் போயிட்டு வரேன், அங்கே இருந்தனால எனக்கு இதெல்லாம் ஒரு காமனாக தெரியுது. உனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நீ இந்த ஊரை விட்டு வெளில போனது இல்லைலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நார்மல் ஹக்குக்கும் அதர் ஹக்குக்கும் வித்தியாசம் தெரியும். நீங்கள் எனக்கு ஹக் பண்ணது நார்மல் ஹக்காக சொல்கிறாங்க. பாரு, நீ எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியாது, ஓகேவா? நான் உன்னை ஒரு மாமா பையனை மட்டும் தான் பார்க்குறேன், வேறு எப்படி நான் பார்த்ததில்லை, ஓகேவா? அது என்னோட சின்ன பையன், 6 இயர் சின்ன பையன், ஓகேவா? உங்ககிட்ட போய் எப்படி அப்படியே யோசிப்பேன். அப்புறம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்போ ஃபோன்லாம் பேசுனீங்களா? நிறைய பேசுனீங்களா சார்? ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மாமா பையன் ஒரு உரிமையில் பேசுனது, ஓகேவா? மற்றபடி எதுவும் கிடையாது சொல்கிறாங்க. சீக்ஸில் கிஸ்லாம் பண்ணிங்க சொல்கிறாங்க. அது சின்ன பையனாக இருக்கும்போது பண்ணது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாருக்கு ஏன்ட்டி நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அப்போ நீ சின்ன பையன் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஒரு டைம் கூட உங்களுக்கு என்ன பிடிக்கலையாட்டே அப்படி கேட்குறாங்க. எனக்கு இப்போல்லாம் எப்போவுமே ஒன்று பிடிக்கும். அது எப்படினாக்கா ஒரு மாமா பையனை மட்டும்தான். மற்றபடி பாய் ஃப்ரெண்ட் நீ சொல்கிற மாதிரி ஒய்ஃபெல்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்த்துலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒயண்டா கரெக்டாக இருப்பா, ஓகேவோ? பையனை தான் லவ் பண்ணுறேன், ஒயண்டா லவ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு புரியுதா? நீ எப்போதும் வந்துட்டு ஒயனுக்கு நீ தான் மற்றவங்க பொருட்கள் ஆசைப்பட மாட்டியே. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆசைப்படுற? ஒயனோட பொருள், ஒயனுக்கு சொந்தமான ஒரு பொருளுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் ஒயனுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லிட்டு ஜிமின் தான் டேக் முன்னாடி பவ் பண்ணுறாங்க. டேக் ஒரு மாதிரி டே பார்க்குறாங்க. ஏன் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஐம் சாரி டேங்க மன்னிச்சிருங்க பிரதரிலா சொல்கிறாங்க. பிரதரிலா சொல்கிறாங்க. பிரதரிலா மன்னிச்சிருங்க, நான் அப்படி உங்கள்கிட்ட பேசக்கூடாது, ஐம் சாரி, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு நான் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருந்தேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே பவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு பயங்கரமாக வராங்க. நம்ம யோனிச்சிருக்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு ஒயினில் தான் பிடிச்சிருக்காம்மா, அவர் நார்மலாக ஹக் பண்ணாரா, நார்மலாக தான் கிஸ் பண்ணாரம்மா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனாம்மா சரி ஜிமின்னு சொல்ல. யோனிச்சிருக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியல. சரி விட்டுறா ஒன்றும் சொல்கிறாங்க. யோனிச்சிட்டா உண்மையாகவே எனக்கு அவர் அப்படிலாம் சொன்ன மாதிரி தோணவே இல்லை. அவர் எது ஃபீலிங்ஸோடு சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறேன், நீ சொன்ன விதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தானே தோணுச்சு. நானும் உன்ட்ட தேவையில்லாமல் சொல்லி ஆசை பார்த்து வளர்த்துட்டு என்ன சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சுமா அழகாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோனிச்சு. நான் ஜிமின் ரொம்ப அழகாங்க. அவர் ஏன் டேன்னு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் நான் டேவோட ஆஃபீஸ்க்கு முன்னாடியே உட்காந்துட்டு அந்த வெளில உட்காந்து பயங்கரமாக அழகாங்க. இப்போ நம்ம யோனிச்சிருக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியல. அழகாக சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த மேரேஜ் ஒரு 1 வீக்கில் நடந்திருக்கும். டேக்கோ எனக்கு எப்போ மேரேஜ் நடந்துச்சோ அப்போ தான் ஜிமினோட ஹாப்பினஸ் மொத்தமாக போயிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ டேஸ் அவர் டே தான் நம்மளுக்கு எல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா சடனாக டே அவருக்கு இல்லை, அவர் ஒயனுக்கு தான் சொந்தம், ஒயனுக்கு அவர்த்த பிடிச்சிக்கணும் தெரியும் போது அன்றைக்கி டேவோட மேரேஜ் அன்றைக்கி தான், அதாவது மேரேஜுக்கு 1 வீக் அரேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக அன்றைக்கி தான் மேரேஜ் வந்து நடந்திருக்கும். ஓகே, எனக்கு மேரேஜ் நடந்திருக்கும். ஜிம்மில் ஏற்றுக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக வீட்டுக்கு போக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைமாக ஜிமின் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ டே ஒயன் பார்க்குறாங்க. டே வேணண்டா சொல்லிட்டாங்க, எனக்கு குடிக்கணும், எனக்கு குடிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. சரிவா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு கிளப்புக்குள்ளே தான் போகிறாங்க. கிளப்புக்குள்ள வந்துட்டு ஒரே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. சரிடா அழாதரா சொல்லிட்டு டேஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ யோனிச்சின் பார்க்குறாங்க. பாரு, நீ அழக்கூடாதுரா, அழுத கஷ்டமாக இருக்கா எனக்கு, யோனிச்சினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. நீ கஷ்டப்படாத. ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே யோனிச்சின் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவரு இப்போ குடிச்சா கொஞ்சம் சரியாயிடுவான், குடிச்சா தான் கொஞ்சம் பெயின் போகும் சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இந்த ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு அவர் ஊற்றி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் தான் ஒரு மேரேஜ் லைஃப்பில் நடந்திருக்கு, மேரேஜுக்கு பிஃபோர் நடந்திருக்கும். இப்போ கரண்ட் நம்ம ஜிமின் இதை வந்துட்டு ஜங்க் கூட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ தேவை லவ் பண்ணி ஆசைட்டு மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவர் பார்க்குறாங்க. லவ் பண்ணலாம் எனக்கு சொல்ல தெரியல ஜங்குக்கான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும், அவரே என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அவரே எனக்கு நினச்சிட்டேன். ஆனால் அவர் அன்றைக்கி அந்த மாதிரி சொன்னப்போ என் மனசு ரொம்ப உடஞ்சிச்சு. அவரை ஹக் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு அதான் ரீசன் சொன்னாங்களா, ஜஸ்ட் மாமா பையனை ஹக் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. யாராவது சொல்லுங்க, யாராவது சீக்கிரட்டாக ஒரு மாமா பையனை அப்படி ஹக் பண்ணுவாங்களா? அது பொருள் நான் வந்து தப்பு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்களே சொல்லுங்களா. ஜிம் சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னால் கேட்குறாங்க. ஜங்க் என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜங்க் போயிட்டு ஜிம் டேஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, மேபி சில பேர் அப்படி இருப்பாங்க. நீ கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறது, நீ கொஞ்சம் அப்படி எடுத்துருப்பேன், ஓகேவா? நீ அழக்கூடாது, அழுது கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா பேபியோட கஷ்டமுக்குள்ள ஹர்ட் ஆகும், அழகாக சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறேன். ஜங்க் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் பாவம், பாப்பா பாவம்ல, அது என்ன பண்ணிச்சு ஜிமின் தான் வந்து டக்குனு அழுதுகிட்ட வைப் பண்ணுறாங்க. அவர் சொன்னால் அது உடனே கேட்டுப்பாரு, ஒரு குழந்தை மாதிரி. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு, ஒன்று போணுச்சுட்டாக்கா அது ஒன்று பெட்டராக ஒன்று கிடைக்கும், ஓகேவா? அவரும் லவ் பண்ணாமல் இருக்கலாம், நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே, இது காட்டக்கூடாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிமினும் டேஸ்ட்டில் வைப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம அழக்கூடாது, நான் இருக்கேன், உன்னை பத்திரம் பார்த்து முக்கியம், அந்த வீட்டில் உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பிடிச்சதை சாப்பிட்லாம், பிடிச்சதை பண்ணலாம், உனக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஆனால் எந்த ஒரு பேட் திங்ஸ்லையும் வந்துட்டு போயிட்டு பத்திரம் நீ வந்து மாட்டிக்காமல் நான் பார்த்துப்போம், ஓகேவா? அதாவது உனக்கு பேடாக எதுவும் நடக்காது, உன்னோட பிஹைண்டில் நான் இருப்பேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறது தப்பு இல்லை, நம்ம தப்பு பண்ணால் கண்ட்ரோல் பண்ணலாம், தப்பு பண்ணதை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ தப்பு பண்ண மாட்டேன், நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், ஆனால் பிஹைண்டில் நான் இருப்பேன், உன்னை பத்திரம் பார்த்துக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியல, நான் அப்படி இப்போ சொல்கிறது எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் இப்போ எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க ஸ்ட்ரேஞ்சராக இல்லை, என் லைஃப்பில் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க, கூடவே இருந்து வளர்ந்தவங்க. எனக்கு ஒரு மாமா பையன் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு 1 வீக் தான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு உங்க கூட இருக்க கம்ஃபர்ட்டாக இருக்குது தெரியுமா, இந்த நிமிஷம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஜிம்மில் வந்து ஜங்க் மேலே சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க்
ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன் அப்படி ஹக் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவருக்கு எங்கேயோ தப்பு இருக்குன்னு அவருக்கு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் சரி ஒன்றும் இல்லை ஓகே நான் அடக்கூடாது டயர்டாக இருப்பவா படுத்து கொத்துவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை என்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பேலன்ஸ் இருக்க பாருங்க சொல்கிறாங்க. இப்படி ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாகவே குழந்தை தான் சொல்லிட்டு கட்ட சட்டை ஃபிட் பண்ணி வராங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ வயிறு ஃபுல் ஆகிடுச்சிங்க சொல்கிறாங்க. அது மெடிசன் சொல்கிறாங்க. அது லக்கேஜ் இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் போய்ட்டு மெடிசன் எடுத்துறாங்க போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் போட்டுக்கிறாங்க. போய் என்ன தூங்க வைக்கிறீங்களா சொல்கிறாங்க. நான் தூங்க வைக்கிறேன் ஜங்க் போய்ட்டு தூங்க வைக்கிறாங்க. நம்ம ஜிம் நல்லா தூங்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஜிம்முக்கு காலேஜ் நம்ம ஜங்க் தான் அழகாக மார்னிங் ஜிம்மில் தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் பார்த்தா நம்ம ஜங்க் கூட ஜிம் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு அவருக்கு ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. ஃபுட்லாம் குக் பண்ணிவிட்டு காஃபி மேக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டாரு. ஜிம்மினி வந்து அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. குழந்தையோட தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு பாரு சொல்லிட்டாங்க. ஜிம்மினுக்கு எவ்வளோ ஐஸ் ரப் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம்மினி இருக்கிறாங்க. என்னாச்சு ஜங்க் சொல்லிட்டாங்க. அதுவா உங்கள் பாரு காலேஜுக்கு டைம் வந்து நீங்கள் போகணும்னே சொல்கிறாங்க. அச்சிச்சோ உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்னு எதுவுமே பண்ணி தெரியலையா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே முடிச்சிடுறேன் வா ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து குளிச்சிட்டு வா உங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு ரெடியாக சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் நீங்களே நான் எல்லாமே குக் பண்ணிட்டு வைக்க எனக்கு எல்லாமே குக் பண்ண தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ போக சொல்லிட்டாங்க. ஜிம் போய்ட்டு குளிச்சிட்டு வராங்க. இப்போ ஜம்க்கு தான் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் நம்ஜுலாம் எப்படி ரெடி பண்ணி விடுவார் ஜிம்மில் அவங்க ரன் பேரண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணி விடுவாங்களோ அப்படி தான் நம்ம ஜம்க்கும் அதை விட அவர் கேர் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. எல்லாமே பார்த்து ரெடி பண்ணிட்டு கீழே வாசிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ஒரு 4 மந்த் வரைக்கும் இப்போ 4 மந்த்துக்கு அப்புறம் பேபி வந்து கொஞ்சம் ஸ்டமக் ரிவீல் ஆகும். அந்த டைம் நம்ம காலேஜில் கட் பண்ணிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் ஜிம்னு இப்போ ஜங்கு தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஜங்கு ரொம்ப மெதுவாக காரை ஸ்லோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் பார்த்துருக்காங்க ஜங்கோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவர் ரசித்து பார்க்குறாங்க. ரொம்ப நல்லவராக இருக்காரு. சார் ஜிம் தான் ஜங்கே பார்த்துருக்காங்க. குறும் பார்த்துருக்காங்க. ஜங்கு தெரியுதா தன்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அவர் எதுவுமே சொல்ல ஃபைன் நான் காலேஜ் கொடுங்க நிப்பாட்டுறாங்க. மதுரம் போறிய ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் இதை வச்சு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஜிம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இது வந்து பிளாக் கார்டு ஓகேவா உனக்கு என்ன வேணாலும் நீ வந்து ஸ்வைப் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா உனக்கு என்னெல்லாம் வாங்கிக்கோ இது பின் நம்பர் இது தான் நீ வாங்கிக்கோ உனக்கு என்னெல்லாம் வேணும் உனக்கு என்ன சாப்பிடணும் சொல்லிட்டு ஒன்று எல்லாம் சாப்பிட வைக்க நம்புறேன் ஒன்றை எந்த பேட் ஹேபிட்டுமே இல்லை வைக்கவா எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணுறது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சார் எனக்கு தெரியும் வைக்கவா எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு நீ அதை பற்றி ஒரி பண்ண வைக்கவா நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் வைக்க உனக்கு எதுவும் கூட நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமினோ ஓகே ஜங்குக்கு நான் போய்ட்டு ஒரு ஈவினிங் நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. உன்னை பிக் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது என்னோட ஒர்க் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கதா யுவர் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இந்த தேங்க்யூ சீக்கிரம் லவ் யூ மாறணும் சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு நினச்சிட்டு லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. சரிங்க ஜிமின் போயிட்டாங்க. ஜங்கு ஹாப்பியாக வராங்க. இப்போ ஜங்கு டேரெக்டாக அவர் ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் உங்களை பார்க்க ஒரு பர்சன் வெயிட் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்க வாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த பர்சன் மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டு வராங்க. பார்த்தா ஒரு பிளேஸில் ஒரு பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் ஒரு தனி ஃப்ளோர் அந்த ஃப்ளோரில் எதனா இம்பார்ட்டன்ட் பர்சன் பேசுகிறதா நாங்கள் பேசிக்கலாம் அப்படி ஒரு பிளேஸ் தான் போயிருக்காங்க. போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நாங்கள் நிற்கிறது அங்கிள் நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் ரன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அங்கிள் நம்ஜூன் என்ன சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மில் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான் நான் இப்போ தான் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ இயர்லி மார்னிங் ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. மட்டும் கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜூன் கேட்குறாங்க. ஜிமின் உனக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க. ஜங்குல் மாதிரி கதை சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நம்ஜூன் ஜங்கு பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுறா ஜங்குக்கு எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு எதை ஹைட் பண்ணாமல் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணிடாடா. இப்போ 2 months பிஃபோர் தான்டா நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு கிளப்பில் உட்காந்துருக்காங்க. ஏன்டா யார்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டாண்டா சொல்லிட்டு பர்சன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு டாக்டர் ஜங்கு காய் தாங்க பாரு போகிறவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது ஓகேவா. எனக்கு ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க லைஃப் லாங் என் கூட இருக்கணும் ஓகே. அப்படி ஒரு பர்சனை தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன் லைஃப்பில். இவன் அது ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் புரியல சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் பசங்க எப்படி மாட்டாங்க தெரியுமா எனக்கு அப்படி தெரியாது ஓகேவா. நான் ஒரு பர்சன் டச் பண்ணுறேன்னா என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் அந்த பர்சனை மட்டும் தான் டச் பண்ணுவேன். வேறு யாரும் டச் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்னோட எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அந்த பர்சனும் டச் பண்ணுவேன். அந்த பர்சன் கூட தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்று இருக்கான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஒரு பர்சன் பார்த்தா ஃபஸ்ட் ஃபீலிங்ஸ் வரணும். அவங்க வந்துட்டு அவங்க அட்ராக்ஷன் வரணும் லவ் வரணும் கேர் வரணும் பிடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஏமா அதுக்கு என்ன எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் மட்டும் தான் அவங்ககிட்ட போவான் சொல்லிட்டு நம்ம இந்த ஜங்கு சொல்கிறாங்க. என்னவோ அப்போ இந்த காலத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காதா சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி தான் பாவம் புலம்பிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த ஜங்குக்கும் காய் தான் உட்காந்துருக்காங்க. காய் பார்த்தா பயங்கர ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு காய் எப்படி கூப்பிட்றாங்க காய் தரண்டே வரண்டி சொல்கிறாங்க. போய் தொலை அப்படி சொல்லி ஜங்கு வந்து திட்டுறாங்க. காயை ரசனை கட்ட பண்ணி சொல்லிட்டு அவர் போயிடாரு. இங்கே ஜங்கு உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பையனை வந்துட்டு க்யூட்டாக அழகாக அப்படி பப்பியை சுற்றி உட்காந்துருக்காங்க. மோச்சி சொல்கிறாங்க. போதும் அதுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பேரோட சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறடா இதெல்லாம் ஆகிட போகிறதா சொல்கிறாங்க. பொண்ணு அதை ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது கசக்கச்சி ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லாவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு சோஜி தான் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஜிமின். அங்கே நம்ம ஜிமின் எழுந்துட்டா ஓகேவா வேண்டாம் இப்படி குடிக்காதடா சொல்கிறாங்க. நானும் குடிச்சிருக்கேன் முடி நீ குடிச்சு கூட இல்லைடா சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு ஐயோ ஜின்ன அங்கிள் தெரிஞ்சாலும் நம்ம கொண்டே போட்டுறா சொல்கிறாங்க. கொண்டு
போட்டோம், அப்படி கூட கொண்டுட்டு போட்டோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதா மோச்சி, எனக்கு மோச்சி வேணுமே, ஃப்ரெண்டு வேணுமே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி அப்படி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது இந்த வாய்ஸு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்க பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கிளப்பில் அவங்களை பார்க்குறாங்க. அந்த கிளப்புக்கு அவர் அடிக்கடி வருவார். இன்றைக்கி தான் முதல் தடவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு, எனக்கு குடிச்சிட்டு இருந்துச்சு என் போது வந்துடும், நான் போய்ட்டு டான்ஸ் பண்ணுறேன் ஓகேவா, நான் கம்மியாக குடிச்சா உன்னை வீட்டு கூட்டு போக முடியும், நீ குடிச்சிட்டு இங்கே வந்துட்டு இரு நான் வரேன் சொல்லிட்டு அவர் போய் டான்ஸ் பண்ண போயிட்டாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தான் அங்கே க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. மனசு எவ்வளோ வலிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பாஸ் வராங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ ஹாட்டாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. ரொம்பவா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே பப்பியை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. சொல்லலாம், வீட்டில் உங்களை சொல்ல முடியாது, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சும் கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக பிரேக்கப்பா இல்லைல்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது பிரேக்கப்னு சொல்ல முடியாது, பிரேக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒரு பர்சன் ரொம்ப பிடிக்கும் சரி, ஆனால் அந்த பர்சன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. உன்னையா சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னை பிடிக்கலையாம்மா, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா சொல்லிட்டு. நல்லா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையே, ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலையாம்மா, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, நான் இனிமேல் அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்கள பற்றி நினைக்கக்கூடாது, தப்பு அப்படி சொல்லிட்டு. எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே சோஜி காலி ஆகிடுச்சு. சோஜி காலி ஆகிட்டே சொல்லிட்டு யோசிச்சுனா அவர் கூப்பிட்றாங்க. அந்த க்ரௌடில் அவர் கேட்கவே இல்லை. சோஜி வேணுமா? வேணும் வாங்கி தரீங்களா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அச்சோ என்னாச்சு பைசா காணுமே சொல்கிறாங்க. ஓகே நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு சோஜி வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போது அதை ஓப்பன் பண்ணிட்டு அகைன் குட்டி குட்டி கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. போதும் ரொம்ப குடிக்கிறீங்க, ஹெல்த் ஸ்பாயில் எடுப்போம் சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சொல்லுங்க என்ன ரீசன் அப்படி கேட்குறாங்க. நிறைய குடிச்சா வந்து ஹெல்த் ஸ்பாயில் சொல்கிறாங்க. அப்படியா ஃபஸ்ட் டைம் தானே குடிக்கிறேன், இன்னும் ஆகாதில் இதுக்கு முன்னாடி குடிச்சு இப்போ குடிச்சாதான் நிறைய குடிச்சாதான் அப்படி கெட்டு போகும் ஹெல்த்து. நான் ஃபஸ்ட் டைம் தான் குடிக்கிறேன், இதுக்கப்புறம் குடிக்கல மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா இன்னைக்கு மனசு வலிக்குது குடிப்பேன், இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற அந்த பசங்க பார்க்குறாங்க. அம்மா உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் ஜேகே. ஜேகே அழகாக இருக்குது ஜேகே உங்கள் நேம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ட்ரங்கன் ஸ்டேட்டில் க்யூட்டாக அவரோட ஃபேஸ் எடுத்து அவரோட ஹேண்ட் எடுத்து ஃபிங்கர்ஸ் எடுத்து நம்ம ஜங்கோட அங்கே இருக்கும் ஜங்கோட பேச வைக்கிறாங்க. நீ பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்க பாரு, முட்டை கண், எவ்வளோ அழகான நோஸு, ஐப்ரோ ரொம்ப அழகாக இருக்கே, அப்புறம் இந்த மூல் ரொம்ப அழகாக இருக்குது சரி தொட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு டச்சஸ்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் அட்ராக்டிவ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஃபேஸு. இப்போ அவர் டச்சஸ் அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னே யாரும் டச் பண்ணலையா கேட்குறாங்க. நோ நான் யாரும் டச் பண்ணதில்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நான் யாரும் டச் பண்ணதில்லை, எனக்கு லவ் கூட இல்லை தெரியுமா, நான் யாரும் லவ் பண்ணதே இல்லை. ஒரு பர்சன் தான் பிடிச்சிருந்துச்சி, என் மாமா பையன் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என் அக்காவை பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஜிமிதா இப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உண்மை தெரியுமா, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி எவ்வளோ பேர் சுற்றுனாங்க தெரியுமா, நிறைய பேர் சுற்றுனாங்க, லவ்லாம் சொன்னாங்க தெரியுமா, நான் தான் யாரையும் லவ் பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்க சொன்னாங்க யார்ட்டையும் லவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்படி தான் இருந்தேன், ஆனால் ஏன் தெரியல உங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்லி ஜிமிதா நான் கேட்டதுக்கு சொல்கிறாங்க. நான் கேரிங்காக தான் அதை சொன்னேன் அப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா சொல்லிட்டு ஜிமிதா அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு டேக்க ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. இந்தாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து குடிப்போமா, ஏன்னா நம்ம ப்ரோக் ஆகிருக்கல, எனக்கு கம்பெனி கொடுங்களேன் சொல்லி ஜிமிக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐஸை ப்ராப்பராக ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. நான் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஐஸ் ஓப்பன் பண்ணி நல்லா பேசி தான் இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருக்கவங்க யாரும் தெரியுது. ஜங்க் பார்க்குறாங்க. என் கூட ட்ரிங்க் பண்ணுமா சொல்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணுறதாக்கா என்ன பண்ணுவேனே சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் தான் இவ்வளோ அழகான ஃபிகர் என் முடி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுவீங்க ஜிம் கேட்குறாங்க. என்னாலும் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன பண்ணுவீங்க நானும் பார்க்கட்டா அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்க் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு கட்மைட் ஆகுது. இப்போ ஜங்க்கும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் ஜங்க்னா ரொம்ப நிறைய ட்ரிங்க் பண்ணுவார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதில் பண்ணுறாரு. அவர் அளவாக குடிச்சிருக்காரு. அளவாக குடிச்சிட்டு அவங்க ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்மின் தான் அந்த டேபிளில் ஹெட் வச்சுட்டு அழகாக பார்த்துருக்காங்க. ஜங்க்கும் சேம் அதே மாதிரி ஹெட் டேபிள் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒரு ஐஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மினோட ஃபேஸை டச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோ டச் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஸ்ட்ரேஞ்சரை டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் டச் பண்ணக்கூடாது, அண்ணி டச் பண்ணல கேட்குறாங்க. நான் டச் பண்ண அண்ணி டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் டச் பண்ணக்கூடாது ஜங்க் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணுறாங்க. டச் பண்ணிட்டு அவர் லிப்பிட்ட கை வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவர் ஃபிங்கர் வச்சு ஜிம்மோட லிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கிறனாக்கா உன்ட்ட ஒரே ஒரு கிஸ் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. கிஸ்ஸா என்னையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோனோ தப்பு சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு உன்ட்ட ஒரே ஒரு கிஸ் வேணுமே சொல்கிறாங்க. நோனோ நான் தரமாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா நான் இன்னும் சோஜி வாங்கி தந்தா சொல்கிறாங்க. சோஜி இன்னொன்று வாங்கி தரீங்களா? இன்னொரு வாங்கி தரேன். ஒரு கிஸ் தரியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்கக்கா. சரி ஓகே தரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ட்ரங்கன் சைட்டில் இருக்கிறதுனால ஜங்கும் போயிட்டு சோஜி எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இந்த சோஜி எடுத்துக்க சொல்கிறாங்க. எனக்கு கிஸ் பண்ண தெரியாது, நான் எதுவும் பண்ணதில்லை, ஓகேவா நான் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜிம்மி ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கும் போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. இங்கே ஒன்று கார்னர் செட்டில் உட்காந்துருப்பாங்க. ஜங்க் போயிட்டு ஜிம் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கிஸ் பிடிச்சிருக்கு அந்த டைமில். இப்போ நம்ம ஜங்க் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த அப்படி சொல்கிறாங்க. இப்போ கொடுக்குறாங்க. அந்த ஜிம்மில் பார்த்தா அந்த சோஜி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. ஜிம் சோஜி ரொம்ப குடிச்சதுக்கப்புறம் அவருக்கு இப்போ ஜங்கு கிஸ் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு இப்போ ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ நான் கொடுக்கவா அப்படி கேட்குறாங்க. நீ கொடுக்கணுமா சொல்கிறாங்க. சரி கொடு சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு நீ ஐஸ் க்ளோஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்குலாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்க தேவையில்லை, நீ கொடு சொல்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்கு லிப்பில் அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க. ஆனால் மூவ் பண்ணவே அப்படியே வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு லிப்பை கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு. ஜங்கு அப்படியே ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ண ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் கிஸ் பண்ணும்போது ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. ஜங்கு பார்க்குறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ என் கூட இருக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி புரியல. நீ என்ன கேட்குறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் ஓகேவா. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்க மாட்டேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க, நீ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்க, என் கூட குடிச்சிருக்கல, எனக்கு சோஜி வாங்கி கொடுத்துருக்க, நீ என்ன பண்ணலாம் கேட்க மாட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேசுகிற உன்னை எடுத்துக்கணுமா? ஆமாம் என்ன எடுத்துக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. இந்த வரைக்கும் நான் யார் டச் பண்ணதே இல்லை ஓகேவா, நான் ஃப்ரெஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நானும் யார் டச் பண்ணதில்லை ஓகேவா, உன்னை தவிர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஃப்ரெஷ் தான் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறேனாக்க அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் விட மாட்டேன் பரவாயில்லையா கேட்குறாங்க. அது என்ன புரியலையே சொல்கிறாங்க. உனக்கு புரியும் ஓகேவா, இப்போ புரியாது, நான் அப்புறம் புரிய வைக்கிறேன், நீ வா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஜங்க் கூட அழகாக போயிட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் ஜங்க்கு நிறைய ஜிம் பண்ணிருக்காங்க. ஜங்க் நிறைய ஜிம் பண்ணல. இப்போ 2 பேருமே ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டு ரூமுக்கு போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் அழகாக அந்த பெட்டில் தள்ளி விடுறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படி ரெஸ்டார்ட் ரூம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. அவர் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருந்தாலும் அவளை பார்க்குறாரு, இதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கா ஹாட்டாக அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஹாட்டாக இருக்கணும் சொல்கிறாங்க. நீ கூட தான் க்யூட்டாக இருக்கா அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு போய்ட்டு ஜிம் ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. ஓய் என்ன பண்ணுறா பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓகேவா ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்கு ஜிம் இப்போ அவர் ஜங்கு வந்து ஜிம்மில் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படி ஜிம் நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஜங்கு கிஸ் பண்ணுற டச் பண்ணலாம் பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன தெரியல பிடிச்சிருக்கு ஜங்கன் சைடில் இருக்கனால. இப்போ அவர் பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்குக்கு மேலே வந்துட்டு ஜங்கு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இது ஆப்ஸ் அழகாக இருக்குது சார் ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்படியா சார் ஜங்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்மின் இந்த பக்கம் ஜங்கு கூட எப்படி இருக்கா, ஜங்கு இந்த பக்கம் ஜிம்மின் கூட இப்படி இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ கொஞ்சம் பெயினாக தான் சொல்லு என்ன சொல்கிறாங்க. ஏன் பெயினாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பெயினாக இருக்கும், நீ பெயினாக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இப்படி பண்ணால் ஜிம்முக்கு ஒரு பெயின் வந்துட்டு எனக்கு பெயினாக இருக்க சொல்கிறாங்க. ஒன்று ஜங்கு போய்ட்டு அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்படி பண்ணால் ஜங்கு ஜிம்முக்கு வந்து பெயின் வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிடுது. பெயின் வந்து ஹாப்பினஸ் 2 பேரும் மிக்ஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவனுக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு கூட ஜிம்மு கூட இப்படி இருக்கிறது. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம கூட இருப்பேன் சொல்லிட்டு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் ஒரு மாதிரி அவர் கூட இருக்கார். மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. உன் கூட உன்னை யார் ஹாட் பண்ணாங்கன்னு தெரியாது, எனக்கு நீ வேணும், உன் டச்சஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ஸ்வீட்டான நைட்டுன்னு நினைக்கிறேன் இதான் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கு போதுன்ற அளவுக்கு ஜிம்மு கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போது ரொம்ப நேரம் போயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock ஆகுது. இந்த பக்கம் ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு அவர் மேலே படுக்க வச்சுட்டு அழகாக வந்து படுத்துருக்காங்க. தூங்குறாங்க 2 பேருமே. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டைம் ஒரு 8 o'clock வந்துருக்கும். இப்போ தான் நம்ம ஜிம்மில் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பிரகாரம் பேச வர ரப் பண்ணாக்க ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. என்ன இது எனக்கு பில்லோஸ் இப்போ எப்போ அப்படி ஹார்டாக இருந்துச்சு ஜிம் நினச்சிட்டு கைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மேன் அப்படியே ஒரு வித்தவுட் ட்ரெஸ் இருக்காங்க. ஜிம்முக்கு பயந்து போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் அப்படி ஜிம் எழுந்துச்சு கத்துறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எழுந்து பார்த்துட்டு என்னாச்சு கிட்ட வா சொல்கிறாங்க. உங்கள் பேரண்ட் யார் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்க் வந்துருக்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நம்ம எப்படி இருக்கோம் ஏன் எப்படி இருக்கோம் ஜிம்மில் அழுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அங்கே பாரு, நீயே உன்னுடைய மெமரி சரியாக கால் பண்ண ஓகே சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கத்தாத சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஃபுல்லாக கால் பண்ணுறாங்க. நைட்டு குடிச்சது இவர் ஒரு ஃபேஸை டச் பண்ணது, அவர் ஒரு ஃபேஸை டச் பண்ணது, நைட்டு ஃபுல்லாக இவர் ஒரு பேரை ஜேகே சொன்னதும் ஜேகே நம்ம மூவ் பண்ணது,
இப்போ நம்ம ஜிமின் அந்த மாதிரி பண்ணுறது ஜிமினுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம தான் அப்படி பண்ணணும், நீ எடுத்துக்கோன்னு சொன்னதுலாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம தான் எடுத்துக்க சொல்லியிருக்கோம், அவரை சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, பாரு ஒன்றும் பேனிக் ஆகாது ஓகேவா, நான் அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். என்னோட ஃபஸ்ட் டச்சஸ், என்னோட ஃபஸ்ட்டு கிஸ் எல்லாம் உன்ட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன், உன்னோட நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் ஓகேவா. நம்ம 2 பேர் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி இருப்போம் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, நான் இது ஹர்ட் ஆயிருந்தேன் ஓகேவா, நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன், இப்போவும் ஹார்ட்டாக இருக்குது. அந்த ரீசன் அப்படி பண்ணிட்டு ஓகே சாரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறேன், நீ ரொம்ப தப்பு ஓகேவா, பண்ணக்கூடாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. உன் நேம் சொல்கிறேன், உன் நேம் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிமீன் சொல்கிறாங்க. பார்ச்சிமீன் ஆமாம் என் பேர் பார்ச்சிமீன் ஓகேவா. நான் இப்படி பண்ணான்னு தெரியாது, எப்போ நமக்கு தெரிஞ்சு கொன்னி போட்டுருவாங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு தான் இங்கே பாரு ஜீவன், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று சொல்கிறாங்க. இங்கே இல்லை நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது ஓகே, ஜஸ்ட் இது ஒன்றே ஸ்டாண்டாக இருக்கும் ஓகேவா, வேறு எதுவும் நினைக்காதீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒரு ஒன்றா ஸ்டாண்டாக நினச்சிக்கிறேன், இதை தாண்டி வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு தான் அங்கே ஒரு நிமிஷம் நின்று சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நின்று சொல்லி ஜவுக்கு தான் வந்துட்டு ஜிம்மோட ஃபேஸில் வைப் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸாக ஒரு வேர் பண்ணி விட்றாங்க. ஜிம்மு வேர் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ எனக்கு புரிஞ்சு பண்ணி கொஞ்சம் பதட்டத்தில் இருக்க, கொஞ்சம் நர்வஸாக இருக்க ஓகேவா, கண்டிப்பாக ஒன்றே நீ யோசிச்சிருப்பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி ஜஸ்ட் ஒன் நைட்டாக சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. ஒருத்தவங்க பிடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் அவங்களை பார்த்தா போதும் ஓகேவா. ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள்ட்ட பேர் மனசு விட்டு பேசினா கூட அவங்க பிடிக்கும். அப்படி பார்த்தா அவங்க கூட நான் அவ்வளோ பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், அவங்க கூட ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. லைஃபாக ஜஸ்ட் ஒன் நைட் சொல்கிறாங்க. உனக்கு அது ஒன் நைட்டாக இருக்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு லைஃபே வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்ககிட்ட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன், ஒரு ஸ்வீட் நைட்டாக இருந்திருக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு ஸ்வீட் நைட் வித் ஸ்ட்ரேஞ்சர் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு பேசிட்டோன்னே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க, பாரு என் பேர் ஜான் ஜங்க் ஓகேவா, என்னோட விசிட்டிங் கார்டு, உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் பண்ண உடனே கால் பண்ணி என் என்னோட ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ண ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு எனக்கு அது மீனிங் தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு எப்போ என்கிட்ட பேசுறது உண்டு அப்போ என்கிட்ட வா, கால் பண்ண ஓகே, அதுக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு எப்போ நான் வந்து அனுகம்ஃபர்டாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்கிட்ட வந்து ரொம்ப லவ்லியாக ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, தேங்க்யூ ஃபார் ஸ்வீட் நைட் அப்படி சொல்கிறாங்க. பட் ஐ வாண்ட் மை ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வர ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா, எனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த நைட் எனக்கு வேணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இன்னும் தப்பு ஜிமின் பாட்டுக்கு அந்த விசிட்டிங் கார்டை அவர் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் போயிடாரு. கீழே ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வர வந்துருப்பார் வீட்டுக்கு. இப்போ அந்த 1 மந்த்தில் நம்ம இந்த 2 மந்த்ஸ்லாம் ஜவுக்கு எப்போ தெரிய அடிக்கடி இவர் பார்த்துருப்பாரு. ஜிம்மில் ஃபோன் பண்ணுவானா, டெக்ஸ்ட் பண்ணுவானா, பேச ட்ரை பண்ணணும் பார்த்துருப்பாரு, வரவே இல்லை. ஆனால் ஜவுக்கு மட்டும் ஜிம்மில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு காலேஜ் அவர் எங்கே படிக்கிறார் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமிலிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் ஹட்டார மட்டும் தெரியல. ஆனால் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டு நினச்சிருப்பாரு. ஒன் டே அவனே ஃபோன் பண்ணுவான், இல்லை கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கு நம்மளே போய் லவ் சொல்லி வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. அப்படி தான் வந்துட்டு நம்ம ஜிம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போய் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு போதெல்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து கரண்ட்லி நம்ஜிட்ட சொல்லி முடிக்க நம்ஜிற்கு சமக்கவும் வருது. அப்படியே ஒரு ஜங்கு வந்து ஸ்லாப் பண்ணணும் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தன்னோட பையன் மாதிரி தப்பு இருக்குது, அவனும் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அப்போ 2 பேரும் தப்பு இருக்குல்ல. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, ஒரு சின்ன பையன் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நாங்கள் அந்த டைமில் அப்படி இருந்து தப்பு தான், ஆனால் நான் கைவிட்டணும்னு நினைக்கல, எனக்கு அவனை தவிர வேறு யாரும் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை சார், ப்ராமிஸாக வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் எனக்கு சார்னு கூப்பிட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹோமாக இருக்கீங்கனால சொல்கிறேன், நான் உங்களை அங்கிளே கூப்பிட்றேன் ஓகேவா. எனக்கு உங்கள் ஜிம்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே. ஜிம்னியில் நான் என் லைஃப் பார்ட்னரை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன், எல்லாமே எனக்கு அவன்கிட்ட இருக்குது. இவன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் பார்த்துப்பேன், எனக்கு அவன் அவ்வளோ ஒரு லவ் இருக்குது அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, அவன் லவ் பண்ணுறது டேவாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜிற்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் டே வந்துட்டு லவ் பண்ணுறா சொல்கிறான். லவ் பண்ணல, அது லவ் பண்ண கூட கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அவன் மேலே க்ரஷ் மாதிரி இருந்திருக்கு, அவன் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டிருக்கான். இந்த மாதிரி டே நம்ம ஜிம்கிட்ட பேசினதா சொல்லிடுறாங்க. இப்போது நம்ஜிற்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி விஷயம் நடந்தா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான், அதெல்லாம் வந்திருக்கான், அதனால் அவங்க ட்ரிங்க் பண்ணலாம் வந்திருக்கே மாட்டேன் பேசிக்கலாம். அவன் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணால் அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணவும் கிடையாது, இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண விடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நான் நம்ஜிற்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பொருள் என்ன நடந்துக்கும் சொல்லிட்டு இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் கேட்குறங்க, உங்கள் டே எதனால் ஹர்ட் பண்ணாங்க ஜிமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க நம்ஜிட் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் கூட வாசிட்டாங்க. 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய்ட்டு டேரெக்டாக டேவோட ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இப்போ டேவோட ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. டே திரும்புகிறாங்க. அங்கிள் நம்ஜின்னு சொல்கிறாங்க. மட்டும் நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக 2 பேர் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேசணும் பாசனாக சொல்கிறாங்க. சரி சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம நம்ஜின் வந்துட்டு டே கிட்ட கேட்குறாங்க, நீ ஜிமினை வந்துட்டு லவ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ஜின் டே பார்க்குறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க. பாரு என்ன போய் சொல்லாத ஓகேவா, நம்ம அங்கிள் அவன் தாய் மாமா தச்சு உண்மையை சொல்லு, நீ ஜிமின் லவ் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்லிட்டு டே சொல்லிருக்கு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நான் வயலில் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு என்ன சொல்லிட்டு இல்லை, அது வேண்டாம் அங்கிள் இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. பாரு நீ சொல்கிறேன் ஓகேவா, நான் அங்கிள் என்ன போய் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச அவன் உண்மையா எல்லாம் என் பையனை சீட் பண்ணிட்டியா, என் பையனை ஹார்ட் பண்ணிட்டியா அப்படி கேட்குறாங்க. அங்கிள் நான் சீட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி தான் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணுற சொல்லிட்டு ஆசை கட்டி ஏமாத்திட்டியா அப்படி கேட்குறாங்க. ப்ராமிஸாக அப்படி பண்ணல சொல்கிறாங்க. அப்போ சொல்லி என்ன ரீசன், எதுக்காக நீ ஜிமினை வேணான்னு சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் சார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது சொல்கிறாங்க சொல்ல சொல்கிறாங்க. இப்போ
டே தான் ஆக்சுவலாக வீட்டில் மேரேஜ் பற்றி பேசினப்போ எனக்கு வந்துட்டு ஜிம்மில் தான் பிடிச்சிக்கு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஜிம்மில் தான் பிடிச்சிக்கு நான் சொன்னேன். அப்போ அம்மாவும் ஃபோன் பண்ணி சின்ன அங்கிட்ட ஃபஸ்ட்டு அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி டேக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது அங்கிள் சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க. அவங்க ஹாப்பியாக கேட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு இதை வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த டைமில் இல்லை. அப்போ ஒயன்கிட்ட நம்ம சின்ன அங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒயன் என்ன சொல்லிருக்கானா, இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டோம்மா, சாரி எனக்கும் டேவை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு நாங்கள் மேரேஜ் பற்றி இந்த மாதிரி பேசுகிறப்போ ஜிம்முக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணாமல் நம்ம அம்மா வந்து கேட்டாங்க அங்கிள் கிட்ட. அங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க ஒயனுக்கு நம்ம டேக்கும் நம்ம ஜிம்முக்கும் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கும் ஒயன் அப்படி கேட்கும்போது தான், இல்லைம்மா எனக்கு டேவும் எனக்கு பிடிச்சிருக்கு, டேக்கும் ஜிம்முக்கும் செட் ஆகாது, ஏஜ்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. லவ்வாக சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம டே வந்து ஜிம்மில் லவ் பண்ணுறாங்கன்றதை வந்துட்டு நம்ம டேவோட அம்மா வந்து ஜிம்மில் அம்மாட்ட சொல்லல, ஜஸ்ட் வந்து ஜிம்முக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லும் போது தான் இவங்க வந்துட்டு சின்ன ஒயின்ட்ட சொல்கிறாங்க. ஒயின் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு டேவை பிடிச்சிருக்கு, எனக்கும் டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கா. இது வரைக்கும் நான் எல்லாமே கேட்டுக்க எல்லாமே பண்ணியிருக்கேன், என் லாஸ்ட் விஷயம் இதுதான் அப்போ சொல்லி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு என் லாஸ்ட் விஷயம் வச்சுக்கோங்க, எனக்கு டே வேணும், டேவை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ ஜின்னுக்கு என்ன பண்ணி தெரியல, அப்போ நம்ம டேவை பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம சின்ன வந்து டேக்கிட்ட பேசுகிறாங்க, உனக்கு வந்துட்டு ஒயனை பிடிச்சிருக்கா ஜிம்மில் பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஜிம்மின் டே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்துட்டு ஜிம்மில் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பார்ட்டி தப்பட்டு தான் சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ஒயனை மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா ஒயனையா நான் ஒயனை அப்படி பார்த்ததில்ல சொல்கிறாங்க. இல்லை நீ ஒயனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா, ஏன்னா ஒயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவள் அம்மா இல்லாமல் வளர்ந்து போட்டுப்பா, உனக்கே தெரியல அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. என்ன தான் பாசத்தை கொடுத்தாலும் அவள் மனசுக்குள்ள ஏக்கம் இருக்குல்ல, அவள் என்கிட்ட ஆசைப்பட்ட கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன். உனக்கும் ஜிம்முக்கு செட் ஆகுது ஓகேவா, ஜிம்முக்கு உன்னை வந்து மாமா பையன் தான் பிடிக்கும், மற்றபடி அவ்வளோ சொல்கிறாங்க. அப்படி இல்லை அங்கிள் சொல்கிறாங்க. இல்லை நீ புரிஞ்சுக்கோட்டே, எனக்காக ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் உன்ட்ட நம்ம இது வரைக்கும் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் ஒயனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், இது என்னோட லாஸ்ட் விஷயம் வச்சுக்கோ, உன்ட்ட நான் பெக் பண்ணி கேட்குறேன், எனக்கு நீ ஒயனை மேரேஜ் பண்ணுறதா ஹாப்பியாக இருக்கும், அந்த ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கும், என் ஜிம்முக்கு உனக்கும் செட் ஆகுது வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அங்கிள் என்ன பேசுறீங்க, ஜிம்மின் மனசில் ஆசையை வளர்த்துருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆமாம் இப்படிலாம் பேசியிருக்கான், அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், அவன் பாவம் குழந்தை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பாவம் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கான் அவன் அக்காவுக்காக, இதையும் விட்டு கொடுக்குற இங்கே என்ன பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஒயன் ஹர்ட் ஆகிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது, வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பொண்ணு அவள் வந்துட்டு அவள் இது வரைக்கும் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காது, சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் ஜிம்மின் விட்டு கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது லைஃப் விஷயம் ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணா ஓப்பனாக என்கிட்ட சொல்கிறா ஓகேவா, என் பொண்ணு அப்படி சொல்கிறது என்னப்பா அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிச்சா கண்டிப்பாக என் மனசு வந்து தாங்காது, அவள் வந்து தாங்கிக்க மாட்டா, அவள் சின்ன வயசுல அடமெண்ட் உனக்கே தெரியும், ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு வாங்கிடுவா, ஆனால் ஃபீலிங்ஸ் அப்படி வாங்க முடியாத சொல்கிறேன். எனக்கு தெரியும் டே ப்ளீஸ் டே உனக்கு ஒயனை பிடிக்கும் தானே சொல்கிறேன், எனக்கு ஒயனை பிடிக்கும் அங்கிள், ஆனால் அத்தை பண்ண பிடிக்கும் மாமா பண்ண பிடிக்கும், அதை தாண்டி சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கப்பா அப்படி சொல்லிட்டு லிட்டரலி கஞ்சிறாங்க. இப்போ இதை வந்துட்டு டேவோட அம்மா பார்த்துட்டாங்க, என்ன நடக்க சொல்லி கேட்கும்போது இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. இப்படி சொல்லுவோம் டேவோட அம்மா பார்த்துட்டு சின்ன என்ன பண்ணுறேன் அப்படி கேட்கும்போது சின்ன சொல்கிறாங்க நீங்களே சொல்லும்போது இப்போ டேவோட அம்மா பார்க்குறீங்க இதுதான் கரெக்டு, ஒயின் சின்ன பொண்ணு சின்ன வயசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா. இப்போனாக்கா என்ன தான் சின்ன பார்த்துட்டு அவள் மனசுக்குள்ள எப்போ இன்செக்யூர் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா ஜிம்மில் பாசம் ஜிம்மிட்ட போயிருமா சொல்லிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த பாசத்தை வந்துட்டு ஒயனுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு அம்மாவை ஜெயிச்சிருக்காரு ஒயனோட மனசில். இப்போ லாஸ்ட் விஷயம் அது மட்டும் தானே, அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்தா என்னோட அண்ணனோட பொண்ணு தானே, உனக்கு பிடிக்கும் தானே டே அவளுக்கு மேரேஜ் பண்ணிக்கோ, சின்ன பையன் தானே எனக்கு தெரியும் அவன் கொஞ்சம் ஹார்ட்டாகவும் சொல்லிட்டு, ஆனால் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, இதை நான் அவன்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிச்சிருக்கோம் ஜின்னுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ப்ளீஸ் டே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதை அவன்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன்னு சொல்லும்போது சின்ன டேக்கு வேறு வழியே தெரியல, ஏன்னா நான் பையன் வந்து தன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கா, தன்னோட அவன் மேலே ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டா அது கண்டிப்பாக ஒயனை ரொம்ப ஹார்ட் பண்ணும், ஒயன் ரொம்ப ஹார்ட் ஆயிடுவா. ஜிம்லாம் சின்ன பையன் கொஞ்சம் புரிஞ்சுப்பான், ஆனால் இவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க, இந்த ஒயனை மேரேஜ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தன்னோட லவ் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணுறாரு. அன்றைக்கி தான் ஜிம்மில் இருக்க கேட்டுப்பாங்க ஆஃபீஸ்க்கு வந்து, அப்போ ரொம்ப அழகாக வந்துருக்கும், லைட்டாக ஹக் பண்ணணும் தான் லவ் பண்ணுற சொன்ன தோணிருக்கும். ஆனால் தன்னோட லவ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். டேவோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு வேண்டாம் டாக்டர் லவ் வரணும், ஜிமின் வேணாம், ஜிமின் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஸ்ட்ராங்காக. அப்புறம் டேவுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுது. சரி ஓகே நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. இப்போ கரண்ட்லேயே சொல்கிறாங்க நம்பிருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி லவ் பண்ணி விட்டு கொடுத்தா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அங்கிள், ஏன்னா என்கிட்ட போய் அடிக்கடி ஸ்கூலில் கேட்குற ஒரே ஒரு விஷயம், உனக்கு ஜிம்மில் பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படி கேட்பா. எனக்கு ஜிம்மிட்ட பாசமாக இருக்கிறதே அவளுக்கு பிடிக்காது, அதையே வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டிருப்பா. அப்படி இருக்கும்போது இப்போ நான் அது சொன்னால் கண்டிப்பாக வேறு மாதிரி முடிவெட்டு பயம் வந்துருச்சு, ஏன்னா அவள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குன்னு அன்றைக்கி தான் புரிஞ்சுட்டு மேரேஜ் பிஃபோர் நான் தான் கன்ஃபர்ஸ் பண்ணா ரொம்ப அழகாக அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா என் மேரேஜ் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு டேவும் என்ன பற்றி நினச்சிட்டு இருக்கான்னு அவள்கிட்ட அதிகம் ஃபோனில் பேசுனேன் ஜிம்மின் கிட்ட தான். அவள் என்ன மனசோட அவ்வளோ பண்ணியிருக்கா, அவ்வளோ ஹார்ட் பண்ண மனசு வரல அங்கிள் மன்னிச்சிடுங்க, நான் ஜிம்மில் ஹார்ட் பண்ணி தப்பு தானே எனக்கு ஒரு வழி தெரியல, ஆனால் நான் இப்போ எனக்கு ட்ரூவான ஒரு ஹஸ்பண்டாக இருக்கேன், அவள் ட்ரூ லவ் கொடுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவளை தவிர வரைக்கும் என்னால் யோசிக்க முடியாது, நான் ஜிம்மில் மறந்துட்டேன், ஜிம்மில் மோன் ஆகிட்டேன் சொல்லி அங்கிள் ஜாட்டே சொல்கிறாங்க.
இப்போ இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க இதெல்லாம் ஜின்னு தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அங்கிள் ஜின்னு அங்கிட்ட கோவப்படாதீங்க, அவர் உண்மையாகவே அவர் பிளேஸில் வேறு யாருமே அப்படி இருக்க முடியாது சரியா. அவர் ஜிம்மில் சொல்கிறாங்க, ஓ ஜிம்மில் ஆட் பண்ணிட்டு எனக்கு லவ் கொடுத்தனால அவனால் பர்சனாக அவங்க தெரியாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்ல அங்கிள் அவர் மனசு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், தன்னோட பையனை அழ வச்சு பார்க்குறவர் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க, ஆமாம் அங்கிள் இதுக்கப்புறம் வந்து தெரிய வேணாம், நான் ஜிம்முக்கு வந்துட்டு டே லவ் பண்ண தெரியக்கூடாது, டேக்கும் ஜிம்மில் லவ் பண்ணது அதை நம்ம பையனுக்கும் தெரியக்கூடாது, பையனுக்கும் ஜிம்முக்கு தெரிய வந்தால் அது ப்ராப்ளம் ஆகிடும் லைஃப்பில், இதுக்கப்புறம் தெரியக்கூடாது, எப்போவுமே அப்படியே இருந்துட்டு போயிட்டோம், இதாங்க ஃபேட்டு அப்படின்னு சொல்லி தெரியவும் ஜவுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிக்கு ஒரு வழி தெரியல, 2 பசங்களும் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க பார்க்குறாங்க, தேங்க்யூ டே சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, தேங்க்யூ இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் பரவாயில்ல சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒயன் கூட சொல்கிறாங்க, ஒயனும் ஒன்றும் சாதனை பண்ணல, ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஓகேவா, கொஞ்சம் அடம்பட்டு தான் மற்ற நல்ல பொண்ணு தான். ஏன்னா அவளுக்கு ஜிம்மில் பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது, எதுக்குன்னு அக்கா நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மட்டும் தான் அவருக்கு ஜின் அங்கிள் மட்டும் தான் பாசமாக இருப்பாங்க, நீங்களாம் எப்போதுமே ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அதில் கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவா. இப்போ அப்படி இல்லை, அவர் ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் இப்போ சேம் ஜிம்மின் அப்படி தான், அவனுக்கு இப்போ நான் மொத்தம் நான் கொடுப்பேன் ஓகே நான் பார்த்துக்கிறேன், இது அப்படியே விட்டுறலாம், இதுக்கப்புறம் யாருக்கும் தெரிய வேணாம், இது அப்படியே முடிஞ்சதாக இருக்கட்டும், ஜிம்மினுக்கு எனக்கும் டே லவ் பண்ணாங்கன்னு தெரிய வேண்டாம், நம்ம ஒயனுக்கும் நம்ம ஜிம்மினுக்கு டேக்கு வந்து ஜிம்மின் மேலே ஃபீலிங்ஸ்னு தெரிய வேணாம், இதெல்லாமே இப்படியே ஹைட் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க 2 சனியில் வந்து 2 பேரும் வந்துட்டு ரொம்ப எப்படினாக்கும் நல்ல பசங்க கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. 2 பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது ரீசன் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு நம்ம டேவ் ரொம்ப பிடிக்க லவ் பண்ணுறா. இப்போ நம்ம டேவிட்ட நம்ம ஜங்கும் நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்கள் பாய் சொல்லிட்டு வரும்போது இப்போ நம்ம நம்ஜித் பார்க்குறாங்க, ஜம்க்கு எனக்கு தெரியும் ஜிம்முக்கு ஒரு லவ் பண்ண டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் லவ் பண்ண சொல்லிட்டாங்க. பாருங்கள் அவன் லவ் பண்ணலாம் கூட கூட தான் இருப்பான் ஓகேவா, அவன் கண்டிப்பாக லவ் பண்ணுவான், லவ் பண்ணாமல் இருக்க மாட்டான் ஓகேவா, கண்டிப்பாக ட்ரூ லவ் நான் கொடுப்பேன், நான் அவன் மனசில் இடம் பிடிப்பான்னு சொல்லிட்டாங்க. நம்ஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே ஐம் சாரி அங்கிள், நான் இந்த மாதிரி அன்றைக்கி பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே இது உங்கள் ஃபேட்டாக இருக்கும், எனக்கு ஹாப்பியாக இருக்கானா. இப்போ ஜிம்மின் ப்ரெக்னெண்ட்டாக சொல்லிட்டாங்க, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி காலேஜ் சொல்லிட்டாங்க, 4 மந்த் காலேஜ் போட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கும் ஜின்ன உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் 2 பேரும் வளர்த்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்க, ஜின்ன அங்கிள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நம்ம சரியாக வளர்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்றக்காக தான் ஜிம்மின் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் இவ்வளோ சீக்கிரமா அப்படி சொல்லும்போது எனக்கு புரியுது. நீ பார்த்துப்போ நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் சொல்லிட்டாங்க. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்கடா. இப்போது நம்ஜனுக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என் பையன்ட்டு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா கேட்டு அவன் ஹார்ட் ஆகக்கூடாது, ஏற்கனவே ஹார்ட் ஆகிருக்கான் ஆல்ரெடி ஒரு டைம் திரும்ப ஜின்ன அவன் சின்ன வயசில் ஹார்ட் பண்ணால் அவனா இப்போ ஹார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு டேவோட பெட்டரா, ஏன்னா டே வந்துட்டு டேவும் பெட்டர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறா, ஜஸ்ட் 1 டைம் பார்த்ததுலேயே அவன் மாதிரி இவ்வளோ லவ் வச்சிருக்கு. டேவாக சின்ன வயசுல ஜிம்மில் பார்த்துலாம் லவ் பண்ணுறான், ஆனால் நீ வந்துட்டு இப்போ 1 டைம் பார்த்து அவன் மேலே அவ்வளோ ஃபால் ஆகிட்டு அவன் மேலே கேர் பண்ணிவிட்டு அவன் அப்படியே விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேன். மேரேஜ் அப்பா அம்மா வரைக்கும் பேசி மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, உண்மையாக நீ ஜிம்முக்கு டிசான பர்சன் தான் சொல்லிட்டு நம்ஜின்னு சொல்கிறாங்க. ஜம்க்கு ஹாப்பியாக இருக்கு அங்கிள், நீங்கள் ஒரே பண்ணாதீங்க நான் பார்த்து சொல்லிட்டு அவர் போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அந்த ஜம்க்கு தான் ஈவினிங் பிக் பண்ண வராங்க. ஜிம் பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக சொல்லிட்டு போயிட்டு ஜங்க் மேலே சாஞ்சிக்கிறாங்க காரில். ஜங்கும் சரி ஓகே சார் அப்படியே சாச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ தான் அழகாக பாசிட்டு இருக்கு. ஜிமின் தான் ஜம்க்கு ரசித்து பார்த்துருக்காங்க, எப்படி ஒரு பாசம் இவ்வளோ ஹாப்பியாக லவ் பண்ண முடியுது, நம்ம பற்றி எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு கூட இவ்வளோ பாசமாக இவ்வளோ கேரிங்காக இப்படிலாம் இருப்பாங்களா ஒரு பாசம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜம்க்கு பார்த்துருக்காங்க. ஜம்க்கு வந்து குக் பண்ணிருக்காங்க. ஜம் கிட்ட போகிறாங்க. பார்த்தா இப்போ ஜிம்மில் ஒரு 5 மந்த் ப்ரெக்னென்ட் சார் ஓகேவா, நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ தான் தெரிய வருது நம்ம ஜிம்மில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ தான் நம்ம ஜிம்மில் காலேஜ் கட் பண்ணியிருக்காரு. இந்த 5 மந்த் ஜிம்மில் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. ஜின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு வருவான்னு சொல்லிட்டு அவர் வரவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு, வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். இப்போ தான் நம்ம ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜின்னு அவங்க அதான் நம்ம ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ஜின்னெலாம் வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின் வந்து பார்க்குறாங்க, நம்ம ஜம்கிட்ட ஜின்னு பேசுகிறாங்க. இங்கே பார்ப்பா ஜம்க்கு சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கக்கூடாதா, ஜிம்மி படிச்சுட்டு தானே இருக்கான், அவன் லைஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கல, நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிருக்கும்ல, அதுக்குள்ளவா ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்குள்ளே குழந்தை பற்றி யோசிப்பீங்க சொல்லி கேட்கும்போது இப்போ ஜிம்மின் லெசன் பண்ணுறாங்க. பாருங்கள் அப்படி கூப்பிட்றாங்க. ஜின் திரும்பி பார்க்குறாங்க, என் ஹஸ்பண்ட்கிட்ட எதுக்காக நீ இப்படி பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் எதுக்காக என் ஹஸ்பண்ட் எப்படி பேசிட்டு இருக்கீங்க, பேபி பெற்றுக்கிறது எங்களோட ஓன் ப்ராப்ளம் ஓகேவா சொல்கிறாங்க. ஐம் சார்ட ஓன் ப்ராப்ளம் இல்லை, என்ன சொல்கிறது உண்மையாக எனக்கு தெரியல ஓகேவா, அது எங்களோட ஓன் விருப்பம்னு வச்சுக்கோங்க, எங்கள் சொந்த விருப்பம், நீங்கள் அது வந்து இன்வால்வ் ஆகாதீங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு கண்ணு கலங்கிட்டு ஜிம்மின் என்ன பேச ஜம் கேட்குறாங்க. இல்லை உங்களை எப்படி அவங்க பேசலாம் சொல்கிறாங்க. பாருங்கள் பேபி பெற்றுக்கிறது எங்களோட விருப்பம், எனக்கு இந்த வயசில் பேபி பெற்றுக்கிட்டு ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ ஹார்ட் ஆகி காலேஜுக்கு போனால் போயிட்டு போகுது, ஒரு 6 மந்த் காலேஜ் கட் ஆகுமோ, அதுக்கப்புறம் நான் அதே ஜாயின் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துப்பேன், என்னை ஜம்க்கு என்ன பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் அவங்கள அப்படி பேசாதீங்க, இப்படி பேசுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஜிம்னு கேட்குறாங்க. இது பார்க்க நம்ஜனுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஜின்னு ஹார்ட் ஆகிறத பார்க்க அவர் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ஜனுக்கு ஜவுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறது பிடிச்சிருக்கு, தன் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்காம இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மெச்சூரிட்டியாக பேசுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி பேசவும் நம்ஜன் பார்க்குறேன் என்ன ஜிம்னு சொல்லிட்டாங்க. டேடுங்க பாருங்கள் பேபி பேசுறது எங்களை ஓன் விருப்பம் ஓகேவா, அது யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது, எங்களோட ஃபேமிலி நான் பார்த்துப்பேன், என்னை ஜவுக்கு என்ன பார்த்துப்பாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, யாரும் இப்படிலாம் பேசுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு பார்க்குறேன் ஜிம்மின் தப்பு, ஜிம்மின் பேசக்கூடாது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பெரிய உங்கள்கிட்ட அப்படி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சாரிப்பா ஜவுக்கு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அங்கிள் ஓகே அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படி போய்ட்டு பெட்டில் போய்ட்டு கோச்சிட்டு உட்காந்துறாரு. இந்த பக்கம் ஜங்கு எப்படி சமாளம் பண்ணுறது தெரியல. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு நம்ம வரக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. அப்படி எதுக்கு அதை கேட்டு சொல்லிட்டாங்க. சின்ன பையங்க நம்ஜின், அவன் குழந்தை இப்போயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பேபி பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்படும். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ மந்த் ஆகுதுன்னு அவளே ப்ரெக்னென்ட் ஆகல. அவளுக்கு 7 மந்த் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு, அவளையும் ப்ரெக்னென்ட் ஆகலை. இவன் பாருங்க 5 மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான். அப்போ எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, இங்கே பாரு பேபி வந்து கடவுள் கொடுக்குற வரம் ஓகே, அது எப்போனாலும் கிடைக்கும். நீ எதுக்கு அதை போய் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்று பிரச்சனை, நீ யோசிக்காத சொல்கிறாங்க. அவன் பேசணும் ஹார்ட் ஆச்சா சொல்கிறாங்க. பரவாயில்ல அது சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் புரியுது, ஏன்னா நம்ம ஜிம்மில் ஹார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் லவ் அவர் பிரிச்சிருக்காரு இல்லையா, அதனால் வந்துட்டு அதுக்கு இதுக்கு சரியாக பிடிச்சி நம்ஜின் விட்டுறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க ஹார்ட் பண்ணால் ரிட்டன் அந்த ஹார்ட் நம்மளுக்கு வந்து தானே ஆகும். அப்படியே விட்டுறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜிம் ரூமில் உட்காந்துருக்காங்க. நம்ஜின் கிட்ட ஜங்கு கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அம்மா உங்கள்கிட்ட இப்படி கேட்டதுக்கு ஐம் சாரி ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை ஹார்ட் பண்ணியிருக்க கூடாது ஐம் சாரி சொல்லி ஜிமின் படிச்சு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்கர் நின்றுருக்காங்க. ஜிமின் பெட்டில் உட்காந்துருப்பாரு. அவர் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என் ஜிமின் உனக்கு உன்னோட அம்மா விட என்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. என்னோட அம்மா விட என்னோட அப்பா எல்லாரோட எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், ஆமாம் எனக்கு ரொம்ப சேஃபாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னோட அப்பா ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும், என்னோட அம்மா கூட எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு எல்லாரோட உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த 5 மந்த்தில் நானாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி. நீங்கள் சின்னதை கூட எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு ஓனா எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறீங்க. ஜங்கு இதை பண்ணுங்கன்னா பண்ணுறீங்க, இதை பயங்கர வைக்கிறீங்க. ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க கூட கேட்டிருக்க நினச்சிருக்கேன் தெரியுமா. உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐ லவ் யூ ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜங்கு. ஓகே எனக்கு இவ்வளோ ஷார்ட்டாக அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஓகே இவ்வளோ சீக்கிரம் நம்ம உங்கள் மேலே ஃபாலோ பண்ண எனக்கு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ட்ரூவாக சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக நான் லவ் பண்ணுறேன். ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ஐ லவ் யூ. என்னை எப்போ விட்டு போயிடாதீங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ட்ரூவாக நீ லவ் பண்ணுற ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு எனக்கு நீங்கள் கேட்டிங்க, நீங்கள் சொன்னீங்களே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லவா, என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் வேணும். ஈவன் இந்த பேபி இருக்குல்ல, அந்த ஸ்டமக்கில் இருக்க பேபி விட நீங்கள் நான் அதிகமாக லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணுவோம் ஜிமின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட பேசுறது தப்பு ஜிமின் ஓகேவா. என்னோட குழந்தை, நீ என்னோட குழந்தைய தான் நான் பார்க்குறேன். என் குழந்தை தப்புன்னு கூட நினைக்கிறேன். ஒரு குழந்தை தப்புனா கண்டிப்பாக அம்மா கண்டிக்கணும் ஓகேவா. நான் அப்படி கண்டிப்பாக அம்மா மனசு கஷ்டப்பட்டுருக்கோம் ஓகேவா. நீ அப்படி கஷ்டப்படக்கூடாது ஓகேவா. ரொம்ப தப்பு ப்ளீஸ் அவங்க மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட பேசுன தப்பு தானே சொல்கிறாங்க. தப்பு தான் ஓகேவா. அவங்க உங்க மேலே கேரில் தானே பேசுனாங்க, அதுவும் கேரளாமல் பேசுனாங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படி தானே பேசுன தப்பு. ஜங்க மனசு கஷ்டப்பட்டுக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்கோட மனசு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரீசன் இந்த ஏஞ்சல் தான் ஓகேவா. நீ எனக்காக என்னோட பேச்சை கேட்குறதா இருந்தால் என் மேலே பாசம் தானே நீ அம்மாட்ட போய் சாரி கேளு. உங்கள் ஹாலில் உட்காந்துருக்காங்க, போய் சாரி கேளு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு பார்க்குறாங்க. என்ன ஜங்கு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்கும் அவங்க அம்மா மேலே பாசம் இருக்குல்ல. அவர் பார்க்குறாங்க ஜிமின் அப்படி சின்ன அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்பிச்சுன்னு அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஜூஸ் போட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அந்த வருஷம் கிட்ட ஒரு கண்ணு டேஸ் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜிமின் போய்ட்டு அவங்க அம்மாவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமினோட ஹேண்டை சின்ன பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க இங்கே வாங்க சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் தான் லாக் பண்ணிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஜிமின் பிடிச்சின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்னக்குன்னா ரொம்ப ஒரு அழகாக ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கூட ஹார்ஷாக பேசக்கூடாது தான், ஐம் சாரி பட் என் ஹஸ்பண்டால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா இது குழந்தைன்றது அது சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை இது உங்களோட ப்ரைவசி இல்லை, நான் எப்படி இனிமேல் ஆக முடியும், ஏன்னா குழந்தைன்றது கடவுள் கொடுக்குற வரும், அது எப்போ கிடைக்கல. நான் என்ன நினச்சிட்டேன், நீ குழந்தை சின்ன பையன் இல்லையா, இப்போ குழந்தை பார்த்தா கஷ்டப்படல, மெச்சூரிட்டி வேணும்ல, அதை நினச்சிட்டேன். 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் நீ பேபி பார்த்துக்கிட்டா ஹாப்பியாக இருக்கும், நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பா ஹெல்த் வைஸியாக, அதை நான் அப்படி நினச்சிட்டேன். மற்றபடி இது நினைக்கல சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப அழகாக வருது. நீங்கள் ஏன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு பாசத்தை காமிக்கிற அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜிமின் என்ன சொல்கிறாங்க, பாசத்தை காமிச்சா மட்டும்தான் பாசமாக காமிக்கிறது பாசம் இல்லையா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அம்மா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லார்ட்ஸ்டா சொல்லிட்டு சின்ன லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ திட்டிக்குவானா அம்மா வெத்துறாத ஓகேவா, அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஓகேவா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்தை தானே சொல்கிறாங்க. அப்படி சிம்மினேட்டி கொஞ்சம் லைட்டாக சாட்சி பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே குழந்தை தான் சரியா, எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லவ் கேர் கொடுக்குற சொல்லிட்டேன், ரியலி சாரி நான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எனக்கு ப்ரௌடாக இருக்கு அவங்க நினச்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதில்ல, எனக்கு ப்ரௌட் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு அம்மா, ஏன்னா நீங்கள் என்னோட அம்மா, நீங்கள் எனக்காக இருக்கீங்க, ஆனால் எனக்காக அம்மா இல்லை, நீங்கள் ஒரு ட்ரூ லவ் கொடுத்துருக்கீங்க, உங்கள் அளவுக்கு ஒரு யாருமே இருக்க முடியாது. எனக்கு கோவம் இருக்குது அவங்க மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என் லவ் நீங்கள் கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குதான், ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த லெவலில் பாதி லவ் அவங்கள்ட்ட போயிடுச்சு, ஆனால் ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா, வைனாக்கா ரொம்ப லக்கி அப்படி சொல்லிட்டு
ஜிமின் சொல்கிறாங்க, அப்போ நீ லக்கிலாம் சொல்கிறாங்க. நானும் லக்கி தான். ஆனால் என்ன எனக்கு எல்லா லவ்வும் மொத்தமாக கிடைக்காம போயிடுச்சு. நான் அந்த லவ் மொத்தமாக அனுபவிக்கிட்டு முடியும் இங்கே வந்துட்டு. ஏன்னா எனக்கு எங்கள் கூட எப்போவுமே நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என் லவ் எப்போ உங்க கூட இருக்கும்டா, அது எப்போவுமே மாறாது. உனக்கு 10 months அந்த ஸ்டமக்கில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஹாப்பினஸ் எல்லாம் மறக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. நான் பெற்ற குழந்தைய இப்போ வந்துருக்கிற ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா. இவ்வளோ சீக்கிரம் நீ வளர்ந்துட்டியா, இவ்வளோ சீக்கிரம் நீ வந்துட்டு அப்போ வளர்ந்துட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களுக்கு ஹார்ட் பண்ண எனக்கு மனசே வராது. ஆனால் அவங்க நிறைய ஹார்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும், நான் தான் ரீசன். ஓகேவா, யாருக்கா இருந்தாலும் அந்த வயசில் பாசிட்டிவாக இருக்கும்ல. நான் உனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கணும். லவ் கொடுக்காம விட்டேன்னா ஐம் சாரி சொல்கிறேன். இட்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுக்கணும். ஓகேவா, ஒயினக்கா இல்லாதப்போ நான் வீட்டுக்கு வருவேன். நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது நான் சின்ன பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்துப்போம். ஓகே, உனக்கு அப்போ கொடுக்க லவ் நான் இப்போ கொடுப்பேன். உனக்கு பேபி பிறந்தா இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்டே பண்ணி பார்த்துக்கிறேன் சின்ன சொல்கிறாங்க. நிச்சயமாக வாசிட்டாங்க. உண்மையாக சொல்லவா, எனக்கு அப்பா நீங்கள் எல்லோரும் மொத்த லவ்வையும் கொடுப்பேன். உங்கள் மொத்த லவ்வும் சேர்த்து ஜங்கு கொடுக்குறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஆல்ரெடி நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு கேட்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு ஜங்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அவர் ரொம்ப பாசமாக வச்சிருக்காரு, இவனை ரொம்ப லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் டேக்கிட்ட அந்த ஜிம்மில் பிரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நைட்டு நம்ம ஜிம்னு அழுவாத ரொம்ப அழுதுருப்பாரு. என் பையன் லைஃப்பில் நானும் இப்படி பண்ணுறேனே சொல்லிட்டு ரொம்ப கிட்டில் அழுதுருப்பாரு. இன்றைக்கி நினைக்கிறாங்கன்னா அவர் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணியிருப்பார். என்னோட பையன் லைஃப்பில் வந்துட்டு டேவோட பெட்டர் ஒரு பர்சன் வரணும், ரொம்ப லவ் கொடுக்குற ஒரு பர்சன் வரணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும். ஒயன் எப்படி அவள் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாரோ அதே மாதிரி என் பையன் ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அவர் பார்க்குறாங்க, நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, ரொம்ப நல்ல வருமா, ரொம்ப ஜென்வன் தெரியுமா. ஒரு ஒர்க் கூட கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, உங்களை மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம திட்டுவீங்களா, அப்படி திட்ட மாட்டார். பாசமாக சொல்லுவார், இது பண்ண ஜிமின்னு சொல்லிட்டு. இப்போ கூட உங்கள்கிட்ட சாரி சொல்லி அவரை சொல்ல சொன்னா தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி இருங்க. பாரு ஜிம்மின் அம்மா அப்பா வந்து எப்போ திட்டுவாங்க, அது வந்து கேரிங்லாம் திட்டுவாங்க, தவிர கேர்லாமல் திட்ட மாட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கோ. பேரண்ட்ஸுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு கண்டிப்பில் கூட லவ் இல்லாமல் ஒரு கண்டிப்பு இருக்குது, அது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி எனக்கு புரியுது மாஸ்டர். நானும் என் குழந்தைகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் அப்பலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் பாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக தானே நீங்கள் சொல்கிறாங்க. அப்பலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, நான் எனக்கு கிராண்ட் சைல்டு வளர்க்க மாட்டேன். ஓகேவா, நல்லா பார்த்து பண்ண நிறைய செல்லம் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. உனக்கு கொடுக்காத லவ் மொத்தத்தையும் அந்த என்னோட கிராண்ட் சைல்டு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கோவம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு கோவம் இல்லை, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கூட இனிமேல் நிறைய டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஒன்றும் ஷாப்பிங்லாம் போல நிறைய ஆசை வச்சுதேனா, டக்குன்னு பார்த்தா நீ மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஜங்க கூட கையில் வச்சு தாங்குறாங்க. எனக்கு பார்க்குறப்போ அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. எனக்கு அது போதும் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு சின்ன ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நம்பிச்சு அந்த ரூமுக்கு வந்து காதல் வாங்குறது ஒரு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக என் ஜிமினும் ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு இது போதும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னாக்கா ரொம்ப அடமெண்ட்டு, ரொம்ப நல்லவங்க தான் அவங்க. ஆனால் ரொம்ப அடமெண்ட்டு, உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க சொல்கிறாங்க. என்கிட்ட இவ்வளோ எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்போ கூட கஷ்டமா இல்லை. ஆனால் எனக்கு அந்த லவ் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்களா, அதான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கொஞ்சோண்டு கூட கொடுக்க விடல சொல்கிறாங்க. சரி விட்டு அவள் பாவலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஏன்னா அக்காவோட அம்மா காட்கிட்ட போயிட்டாங்களா, அதனால தான். அதனால கார்டு உங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க, என் அம்மா ஒரு ஏஞ்சல் சரி ஜிம்னு சொல்கிறாங்க. என் பையனும் ஒரு ஏஞ்சல் தான். சரி ஜிம்னு அழகாக கொஞ்சிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஃபைனலாக இப்போ நம்ம ஜிம்னு எல்லோரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. இப்போ டேவும் ஒயன் கூட வருவாங்க. ஒயன் கூட நம்ம டே வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிப்பாங்க. ஜிம்னு பாவம், நீ ஜிம்முக்கு எதுவும் பண்ணவே இல்லை, உனக்கு பாசமே சொல்லி கேட்டுப்பாரு. எனக்கு பாசனம் இருக்குது, எனக்கு இன்செக்யூராக ஃபீலாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. இப்போ ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கடா. அப்படி ஒரு 1 year பிஃபோர் 1 year ஆஃப்டர் பார்க்கலாம். இங்கே ஒரு 5 month பேபி தான், ரொம்ப க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்கு. எப்படினாக்கா பெட்டை படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கு, கை காலாக அசிச்சிட்டு. இப்போ ஒரு பாசம் பார்க்குறவங்க அச்சோ இங்கே பாரு என்னுடைய ஜோன்மின் எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா இப்போ தானே பேபி கூட ப்ளே பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. டே நான் அவர் நல்லா பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. சரி ஓகே, நான் எங்கள் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து 5 month ஆகுதுமா, நான் போகிறேம்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் டேஸ் இங்கே இருங்க, நோம்மா இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அவங்களுக்கு பாவம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்காங்கம்மா, நான் அங்கே போகிறேன். ஓகேவா, காலேஜுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யார் பேபி பார்த்துப்பா, அவங்களுக்கு பார்த்துப்பாங்கம்மா சொல்கிறாங்க. இல்லைடா நானே வச்சுக்கிறேன் சொல்லிட்டு. நோம்மா எனக்கு வந்துட்டு பேபி வந்துட்டு என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க டெய்லி, இல்லை வீக்லி ஒன்று சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன டவுட்டாக தான் உடனே கேள்வி நான் சொல்கிறேன். ஓகேம்மா அது ஜின்னும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மன் பேபி போகிறதுக்கு இங்கே தான் இருப்பார். எனக்கு ஜின்னை பார்த்து கொடுத்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுப்பாரு. நம்ம ஜவுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் பாவம் அவர் எப்படி எங்கிருப்பார் லவ் கொடுக்குறதுக்கு சொல்லிட்டு. இப்போ இந்த வாய் மட்டுமே சின்ன அப்படி ஜிம்மனு தாங்கியிருப்பார். அந்த லவ் மொத்தத்தையும் கொடுத்துருப்பாரு. இத்தனை வருஷத்தை கொடுக்காத மொத்த லவ்வையும் ஃபுட்டாக இருக்கட்டும், அவர் கொஞ்சம் இதாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக பார்த்துருப்பாரு. ஜிம்மன் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ ஏன்னா அந்தளவுக்கு ஜின்னு பார்த்துருப்பாரு. இப்போ நம்ஜுன் தான் ஜிம்னுக்கு நம்ஜுன் ஜங்க் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே எனக்கு கிளம்பு வா சொல்கிறாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப அழகு வருது. இன்னும் கொஞ்சம் டேஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறேன் இங்கே தானே இருக்கான், போய் பார்த்துக்கலாம் வா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒய்யும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இல்லையா, அவளையும் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. அவளும் பார்த்துக்கணும், இருந்தாலும் ஜிம்மில் பார்த்துக்கணும் சொல்லிட்டாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜிம்முக்கு வந்து இப்போ ஜின்னு வந்து இப்போ 2 பேருக்கு ஈக்குவல் லவ் கொடுக்குறாங்க. ஏன்னா 2 பேரும் வேறு ஒரு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் பயங்கர லவ், அவங்களுக்குள்ள அவ்வளோ லவ் போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக பேபி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க.
இப்போ ஜிமின் தாண்டா 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்த்தா அவரோட கிராஜுவேட்டே இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் தான் கொஞ்சம் ஏன்னா 1 இயர் கேப் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் கிராஜுவேட் ஆயிருக்காரு. இன்னைக்கு கிராஜுவேட்டே முடிஞ்சது. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தை ஓடி வந்துட்டு மம்மா அவர் ஓடி வந்துட்டு ஜோன்மின் நில்றா அப்படின்னு சொல்லி ஜிம் தூக்குறாங்க. எங்கடா உடனே காலேஜில் யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ டேஸும் மேரேஜ் ஆக மாதிரி ஹைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஹைட் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹைட் பண்ணி தேவை ஜிமின் படி தூக்குறாங்க. தூக்கிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்தா அப்போ எனக்கு வேண்டதெல்லாம் கிடைக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிடைக்க சொல்கிறாங்க. என்னடா அப்படி சலிப்பாக சொல்கிறதுக்கு அப்போல்லாம் ஒன்றும் ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஜிமின் நீ பேரும் பேபி தூக்கிட்டு போடவா கேட்குறாங்க. சின்ன பேபி பார்க்குது. நன்மா அவங்க வீட்டுக்கு போகிறோமா சொல்கிறாங்க. ஆமாப்பா போகிறோம் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து கிடக்குறீங்கம்மா ஜின்னு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன தாண்டே அப்படியே இல்லைடா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து கிடக்குறீங்கம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிமின் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க அம்மா கூட. ஆமாடா எங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்குது வயசான கடத்ததுக்கப்புறம் பேபி ப்ளே பண்ணுறது ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. வயனோட பேபி கூட அங்கே வந்திருக்குடா. அது ஒரு கேர்ள் பேபி, இது பாய் பேபி, 2 பேர் ப்ளே பண்ண நல்லா இருக்குடா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டு ஜவுங்க பாவம் இல்லையா, ஜவுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. டே போடா அவர் பாவம் குழந்தையோட வச்சு அவர் பாவம் குழந்தை கூடவே கஷ்டப்பட்டுருக்காரு, குழந்தைக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நீ அவர் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா சொல்லி சொல்கிறாங்க. ஓகே டேட் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக நீங்கள் 2 பேர் போங்க ஓகேவா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு பேபி தான் மம்மா டாடா பாய் சொல்கிறாங்க. பாய் தாங்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் அவங்க போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜவுங்கிட்ட வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்படியே டோர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. ஜவுக்கு பார்த்தா ஷார்ட்டை ரூம் பண்ணிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜவுக்கா வேண்டாமா சொல்கிறாங்க. வேணுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் வேணும் ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு 2 இயர்ஸ்டா 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஓகே வெயிட் பண்ணிருக்கேன் ஓகேவா. அன்றைக்கி ஒரே 1 டே இருந்தடா, அதுக்கப்புறம் கூட இல்லவே இடம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கா ஏன்னா பேபி வளர்ந்துட்டான் கொஞ்சம் இருக்கலாம்னு பார்த்தா இல்லை ஜவுக்கா நான் வந்துட்டு என்னோட ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகிடும் சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன். நானும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதை லவ் கொடுத்துட்டு எனக்கு அதே போச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை பற்றி லவ் பண்ணது நம்மளாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு என்னவா சொல்கிறாங்க. அதுக்கு என்னக்கா இன்றைக்கி மொத்தமாக எடுத்துக்கொண்டா விடிய சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. விடிய வா சொல்கிறாங்க. ஆமாம் விடிய இன்றைக்கி யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அந்த ஸ்வீட் நைட் இன்றைக்கி அகைன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ சோஜி குடிக்கலாமா சொல்கிறாங்க. சோஜி வா சொல்கிறாங்க. குடிக்கலாமே ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு பெட்ரூமில் தான் சோச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ நிறைய குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அதை நீ குடி சொல்கிறாங்க. ஜிம் நிறைய குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் அன்னைக்கு குடிச்ச மாதிரியே ரொம்ப குடிச்சுட்டாரு இன்னைக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் தான் அதே மாதிரியே நீ ஜங்கோட ஃபேஸில் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாங்க. அழகாக நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி அழகாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஜங்கு 2 ஜிம்மில் குடிக்க வச்சு தான் இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஜங்கு அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு கிளப்பி ஞாபகத்து இருக்குது. அந்த குடிக்கல கொஞ்சம் தான் குடிச்சுப்பாரு. அழகாக போயிருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்க் போதை மறைக்கிறாங்க. ஏண்டா சொல்கிறாங்க. ஒரே பொட்டு கூட தூங்கலாம் சொல்கிறாங்க. தூங்கிலாண்டாமா சொல்கிறாங்க. இப்போ சாருக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. எனக்கு இந்த நைட்டு எவ்ரிடே இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கும் சொல்கிறாங்க. டே ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். சரி ஓகே மிஸ்டர் ஜங்கு அப்புறம் சொல்கிறாங்க. மிஸ்டரா சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் ஜங்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது மிஸ்டர் ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பிடா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. இந்த ஸ்வீட் நைட்டை என்ன மறக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி கிளம்புங்க பையன் வந்துட்டு நேரம் நம்மளுக்கு வெயிட் பண்ணுவான் சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜங்கும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. அங்கே நம்ம பேபி ரெடி ஆகிட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜோன்மின் நீ 1 டே கூட இருக்க மாட்டேன் அம்மா வீட்டு சொல்லிட்டாங்க. நான் 1 டே தான் இருப்பேன் அதுக்கு இருக்க மாட்டேன். அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் அம்மாட்ட போகிறேன். நீங்கள் வேணால் வாங்க அங்கே இருங்க சொல்கிறாங்க. அப்படியேடா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வராங்க. ஜோன்மின் சொல்கிறாங்க. ஓடி போயிட்டு ஜிமின் மட்டும் ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் தூக்கி சுற்றுறாங்க. என்ன தாங்க சொல்கிறாங்க. அம்மா மிஸ் சொல்கிறாங்க. மிஸ் லாஸ்ட்டாக சுட்டு வைக்கிறாங்க. இப்போ சின்ன தான் வந்துட்டு ஏன்ப்பா 1 டே கூட அவன் பையனோட இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா வேணாம்மா வந்து அழுவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்புறம் எப்படி போய் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்லிட்டாங்க. சரி ஓகே பத்திரம் போங்க சொல்கிறாங்க. சரி ஜிமின் தான் பேபி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போலாக்கா 3 பேர் அந்த கேம் வச்சுக்கிட்டு டிவியில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிமின் அடிக்கிறது. ஜிமின் ஜங்க் அடிக்கிறது. அந்த பேபி நடுவில் இருக்கிற அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதான் இந்த ஸ்டோரியை ரொம்ப ஹாப்பினிங்காக முடிக்கிறவங்க பிடிச்சிருக்கு. நம்ம ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.